الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسكم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم صدق الله مولانا العظيم. قال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله وهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் பக்கம் திரும்புவதற்கு சில சந்தர்ப்பங்களை நமக்கு தருகிறான். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நமக்கு ஒரு சந்தர்ப்பம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிற ஒரு நேரம் இருக்கிறது. 24 மணி நேரத்தில் ஒரு நேரம் துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிற ஒரு நேரம். அல்லாஹ் வாரத்திற்கு ஒரு தடவை ஒரு சந்தர்ப்பம் தருகிறான். மனிதனே, நீ என்னதான் தவறு செய்து விட்டாலும் சரி, இதோ ஒரு சந்தர்ப்பம், பயன்படுத்தி. பிறகு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வருஷத்திலே ஒரு தடவை மிக பெரும் சந்தர்ப்பம் தருகிறான். அதுதான் ரமதானுடைய மாதம். அல்லாஹ்வுடைய அருள் கொட்டுகிற மாதம். அதிலும் விசேஷமான சந்தர்ப்பத்தை தருகிறான், ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவு. இந்த மாதத்தில் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். இந்த இரவை அல்லாஹ் சொன்னான், கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதத்தை விட சிறந்தது. 1000 மாதத்துடைய அளவுன்னு சொல்லல. ஒரு நாள் வேலை செய்தா யாராவது 1000 மாசம் சம்பளம் கொடுப்பாங்களா? கொஞ்சம் சிந்திங்க சோதரர். 83 வருஷம் 4 மாதம் 1000 மாதம். ஒரு நாள் வேலை செய்தால் 83 வருஷம் 4 மாசம். இதுவும் அல்லாஹ் தஆலா இந்த 1000 மாதம் என்று சொல்லலே, 1000 மாதத்தை விட சிறந்தது. எவ்வளவு சிறந்தது தெரியாது சொல்றது. 2000 மாதமாகவும் இருக்கலாம், 3000 மாதமாகவும் இருக்கலாம். அவரவருடைய மனோநிலையை பொறுத்தது. நம்முடைய மனோநிலை அல்லாஹோடு லயித்து விடுமானால் நமக்கு இது 20000 மாதத்தை விட சிறந்ததாக கூட ஆக்கலாம். 1000 என்று அல்லாஹ் தஆலா சொன்னது 1000 என்று குறிப்பிடுவதற்காக இல்லை. நான் சமயத்தில் சொல்லும் போது, அடே உன்னை போல 100 பேர் பார்த்திருக்கிறேன்னு சொல்றோம் என்றால் 100 பேரை எண்ணி எண்ணி பார்த்ததாக அர்த்தமில்லை, நிறைய பேர் பார்த்திருக்கிறேன். இதே போல இது போல ஆயிரக்கணக்கான ரூபாய் நான் பார்த்திருக்கிறேன்னு சொன்னா ஆயிரக்கணக்குன்னு அர்த்தம் இல்லை, நிறைய ரூபாய் நான் பார்த்திருக்கிறேன். இதே போல இந்த ஒரு இரவு இருக்கிறதே, இதில் செய்யக்கூடிய வணக்கம் இருக்கிறதே, ஆயிரக்கணக்கான மாதங்களை விட சிறந்தது. அல்லாஹ் சந்தர்ப்பம் தருகிறான், பயன்படுத்திக் கொள்வது நம்முடைய கையிலே இருக்கு. கொடுக்கிறவன் கொடுத்தாலும் வாங்குகிறவர் வாங்கினால் தானே. அவன் கொடுத்துக் கொண்டிருக்கிறான், வாங்குகிறவர் கை நீட்டவும் இல்லை, வாய் திறக்கவும் இல்லை. எப்படி வந்து சேரும் சோதரர்? அல்லாஹ் மகா கிருபையாளன். இன்ன லில்லாஹி மிஅத ரஹ்மா, அல்லாஹ்விடத்திலே 100 ரஹ்மத் இருக்கிறது. 100லே ஒன்றைத்தான் பூரா உலகத்திலும் பங்கு வைத்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மிருகங்களுக்கும் கூட, பறவைகளுக்கும் கூட, மனிதர்களுக்கு மட்டுமல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கியாமத் வரை வரக்கூடிய அவ்வளவு மனிதர்களுக்கும், உலகத்திலே இருக்க போகிற மிருகங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ரஹ்மத் அல்லாஹ் கொடுத்து விட்டான். ஒன்றுதான் நமக்கு பங்கில கிடைத்திருக்கிறது. 99 ரஹ்மத்தை 99 ரஹ்மத்தை அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்திருக்கிறான். தன்னிடத்திலே 99 ரஹ்மத்தை வைத்திருக்கிறான். எதற்காக தெரியுமா? லியர்ஹமஹு அலா இபாதிஹி யௌமல் கியாமத்தி, கியாமத்துடைய நாளையிலே தன்னுடைய அடியார்களின் மீது அதை கொண்டு கிருபை செய்வதற்காக. சிந்தித்து பாருங்க சகோதரர்களே, ஒரு ரஹ்மத்துல இந்த உலகத்துல நமக்கு கிடைச்ச பங்கு, நம்ம குடும்பத்தை எவ்வளவு பார்க்கிறோம், நம்ம மனைவி மக்களை எவ்வளவு பார்க்கிறோம், அவர்களுக்காகவே வாழ்றோம்னு சொல்றோம். ஒரு மிருகம் தன்னுடைய குட்டிகளின் மீது, தன்னுடைய குஞ்சுகளின் மீது எவ்வளவு இரக்கம் காட்டுதோ அதெல்லாம் சேர்த்து ஒண்ணு அல்லாஹ் தஆலா கியாமத்து மீது, நம் கியாமத்துடைய நாளையிலே நம் மீது காட்டப் போவது எத்தனை சகோதரர்களே? 99. எவ்வளவு இருக்கும்? ஆகையினால பாவம் செய்துட்டா பரவாயில்லை, பாவம் செய்யறது மனித குணம். அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதன் பாவம் செய்துட்டு அவன் தௌபா செய்யறான் பாருங்க. அப்ப அல்லாஹ் சொல்றானா, என்னுடைய அடியாருக்கு தெரிந்து விட்டது, அவனுக்கு ஒரு ரப் இருக்கிறான், அவன் பாவத்தை மன்னிக்கிறான் என்று தெரிந்து விட்டது, இன்னைக்கு தௌபா செய்கிறான் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் சந்தோஷப்படும். மறுபடியும் அந்த அப்து பாவம் செய்கிறான், பிறகு பாவம் செய்கிறான். பிறகு அல்லாஹ் சொல்றானா, என்னுடைய அடியாருக்கு தெரிந்திருக்கிறது, அவனுக்கு ஒரு ரப் இருக்கிறான், பாவத்தை மன்னிக்க விரும்புகிறான், அப்படி ஒரு ரப் இருக்கிறான் என்னுடைய அடியானுக்கு தெரிந்து விட்டது என்று அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். மறுபடியும் பாவம் செய்கிறான், மறுபடியும் அல்லாஹ் அப்படியே சொல்லுகிறான், மறுபடியும் பாவம் செய்கிறான். நாம எல்லாம் அப்படித்தான் தினமும் பாவம் செய்துகிட்டே இருக்கிறோம். தினமும் ஒரு பாவம் 2 பாவம் இல்லை,
கணக்கிட முடியாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், எப்ப தௌபா செய்யறோம் அல்லாஹ் சொல்றான், இவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவனுக்கு ஒரு ரப் இருக்கிறதாக தெரிஞ்சிருச்சு, இவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு ரப் இருக்கிறதாக தெரிஞ்சு அல்லாஹ் சந்தோஷப்படுறான். கடைசியில் அல்லாஹ் சொல்றான், இஃபால் ஆஃப்ரு, நான் நீ என்ன வேண்டுமானாலும் செய், நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். ஆகினால என்ன செய்துட்டோமோ செய்துட்டோம், வாழ்க்கையில என்ன கழிஞ்சிருச்சோ கழிஞ்சிருச்சு. ஒரு சந்தர்ப்பம் எல்லாம் தந்திருக்கிறான். இப்ப அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்கணும், யா அல்லாஹ் இனிமேல் நீ என்ன சொல்லுகிறாயோ அதுபடி நான் வாழ முயற்சிக்கிறேன், இதுவரைக்கும் நான் செய்ததெல்லாம் மன்னிச்சிருன்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதுவும் எப்படி கேட்கணும், அல்லாஹ்ட்ட கொஞ்சம் மனசு லயிச்சு கேட்கணும். அல்லாஹ் விரும்புறான் சகோதரன். ஒரு அடியான் பாலைவனத்தில் போய் கொண்டிருக்கிறான், பாலைவனத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு இடத்திலே தன்னந்தனியாக ஒரு இடத்திலே தன்னுடைய வாகனத்தை தன்னுடைய ஒட்டகத்தை மேய விட்டு அவன் படுத்து தூங்கி விட்டான். ஒரு மரத்தில் ஏதோ நிழல், சின்ன நிழல் கிடைத்தது, பாலைவனத்திலே படுத்து தூங்கி விட்டான். அவன் தன்னந்தனியாக இருக்கிறான். இந்த காலம் போல அல்ல, பாலைவனத்திலே பாதை தெரியாது, பாலைவனத்திலே மனிதன் தவறிவிட்டால் பிறகு போய் சேர முடியாது. இவன் விழித்து பார்க்கிறான், இவனுடைய ஒட்டகத்தை காணவில்லை. இந்த பக்கம் போய் தேடினான் கிடைக்கவில்லை, திரும்பி வந்து விட்டான். தெற்கே போய் தேடினான் கிடைக்கவில்லை, திரும்பி வந்து விட்டான். மேற்கே போய் தேடினான் கிடைக்கவில்லை, திரும்பி வந்து விட்டான். கிழக்கே போய் தேடுவதற்கு சக்தி இல்லை, படுத்துக் கொண்டான். படுத்துக்கொண்டு சொல்லுகிறான், யா அல்லாஹ் நான் மௌத்தாகுகிறேன் என்று சொல்லு. பசி, தாகம், மயக்கம், வெயில், பாலைவனம், அவன் சாகாமல் வேற என்ன செய்ய போட்டான்? சாவை எதிர்பார்த்து படுத்திருக்கிறான். அந்த நிலையிலே அவன் கண்ணை எறிந்து விட்டான். எப்படியோ சின்ன தூக்கம் வந்துருச்சு. தூங்கி முடிச்சு பார்க்கிறான், அவனுடைய வாகனம் ஒட்டகம் அதனுடைய சுமையோடு, அதில் இருக்கிற சாதனத்தோடு, அதில் இருக்கிற சாமான்களோடு, அதில் இருக்கிற உணவோடு, அதில் இருக்கிற தண்ணீரோடு ஒட்டகம் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. சாகத்தை தயாராக இருந்தவனுக்கு முன்னால் என்ன இருக்கிற சகோதரர்களே? அவனுடைய ஒட்டகம். இப்ப என்ன சொல்றான்? யா அல்லாஹ், அவன் கூப்பிடுகிறான், யா அல்லாஹ் நீதான் என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான். அவன் என்ன சொல்றான்? நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான். சொல்ல வேண்டியது என்ன? நீ என்னுடைய எஜமான், நான் உன்னுடைய அடிமைன்னு சொல்லணும். சந்தோஷ மிகுதியினாலே அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான், என்னுடைய பாவத்தை மன்னி. அல்லாஹ்வை நீ என்னுடைய அடிமை என்று சொல்லுகிறான். சந்தோஷ மிகுதியினாலே இவன் எப்படி தன்னுடைய பேசுவது என்ன என்பதை கூட மறந்து பேசுகிறானோ, அவனுடைய சந்தோஷம் என்ன இருக்குமோ இதை விட அதிகமாக அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் ஒரு அடியான் அவனுக்கு முன்னாலே சஜிதா தௌபா செய்யும் போது. எனவே தௌபா செய்வோம் சகோதரர்கள். எல்லாம் இனி பாவம் செய்ய மாட்டோம். அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். இதுதான் சந்தர்ப்பம். ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்திருக்கிறார். முன்னொரு காலத்திலே நடந்தது. ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீட்டிலே பெண்கள் இல்லை. தகப்பனார் மகனிடத்திலே சொன்னார், அடுப்பை பற்ற வைத்து தீ போட்டுக் கொண்டு வா என்று சொன்னார். நல்லா கவனிக்கணும் சகோதரர். ஏதோ பயான் கேட்டோம் போயிட்டோங்கிறது இல்லை. வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சு, அல்லாஹ் ஒப்புக்கொண்டுட்டான். அதை விட வெற்றி வேறு எதுவும் இல்லை. இல்ல வாழ்க்கை இப்படியே போயிருச்சு, கடைசி நேரத்தில் ஈமான் இல்லாம மரணிக்கிற அல்லது ஈமான்ல பலகீனத்தோடு மரணிக்கிற சந்தர்ப்பம் வந்துருச்சு, அதை போல தோல்வி எதுவும் இல்லை சொல்றது. மௌத்துக்கு பின்னாலே ஆலம பர்ஸக் இருக்கிறது. கியாமத் நாளிலே எழுப்பப்படுகிறவரை பிற கியாமத் நாளிலே என்ன ஆகுமோ தெரியாது சொல்றது. அந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு முன்னாலே இது ஒரு சந்தர்ப்பம். இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தகப்பனார் மகனிடத்துல சொன்னார், என்ன போட்டு வர சொன்னார்? டீ போட்டு வர சொன்னார். மகன் டீ போட்டு கொண்டு வந்தான். ரெண்டு பேரும் குடிச்சாங்க. விருந்தாளியும் குடிச்சார், இவரும் குடிச்சார். டீ அருமையான டீ, நல்ல பால், சுவையான டீ, நல்ல சரியான இனிப்பு, அருமையான டீ. சாதாரண கடையில் குடிக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப சுவையா இருந்துச்சு. குடிக்கிறதுக்கு என்ன டீயில இருக்கணுமோ அத்தனை நல்ல தன்மைகளும் அந்த டீயில இருக்கு. குடிச்சிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டார். விருந்தாளி சந்தோஷப்பட்டார், இவரும் சந்தோஷப்பட்டார். ஆஹாமா எவ்வளவு நல்ல டீ. சந்தோஷம் தாழ முடியாம மகனை கூப்பிட்டு கேட்டார், எப்படி அடுப்பு பத்த வச்சேன்? அந்த காலத்துல சின்ன குச்சி வச்சு அடுப்பத்த வைக்கிறது, விறகு வச்சு அடுப்பத்த வைக்கிறது. எப்படி நீ பத்த வச்சு இவ்வளவு நல்ல டீ போட்டு? கேஸ் இருக்கிற காலம் அல்ல, விறகு வைக்கிற காலம். நீ இவ்வளவு அருமையா டீ போட்டு எப்படி போட்டு கேட்டார். மகன் சொன்னா, டீ குச்சி விறகுல போடலத்தான்னு சொன்னான். அடே பின்ன எதுல போட்டேன்? விறகு பத்துறதுக்கு நேரமாகும். உங்க பீரோ திறந்துருந்துச்சு, அதுல ரூபா கட்டு இருந்துச்சு, அந்த ரூபா கட்டு எடுத்து பத்த வச்ச, காயில சீக்கிரம் பிடிக்கட்டும். அடே ரூபா கட்டா டீல ஒரு ருசியா இருந்துச்சு. இப்ப ரூபா கட்டை எரிச்சான டீ போட்டாண்ட உடனே இவருக்கு என்னாச்சு? அந்த சுகம் எல்லாம் போயிருச்சு. ரூபா கட்டா எரிச்சு. எத்தனை ரூபா கட்டுன்னு கேட்டாரு. அதான் நீங்க உள்ள வச்சிருந்தீங்க 100 ரூபாய் கட்டு, அதுல 3 கட்டு தான். 100 ரூபாய் கட்டுல 3 கட்டு எரிச்சு டீ போட்டேன்னு சொன்னான்.
இப்ப இந்த டீயுடைய சுவை இருக்குமா சகோதரர்களே? 100 ரூபாய் கட்டு 3 கட்டுன்னா என்ன ஆச்சுங்க? 30,000. ஒரு டீயோட விலை 30,000. இருக்குமா? சுவை இருக்குமா சகோதரர்களே? டீ சுவையானதுதான், இந்த வாழ்க்கை சுவையானதுதான். அதே இது 3 கட்டு 500 ரூபாய் கட்டா இருந்திருந்தா சொன்னா 500 ரூபாய் கட்டு தாத்தா சீக்கிரம் விரும்பி வச்சேன்னு சொன்னா எவ்வளவு ரூபாயாச்சு? 1.5 லட்சம். ஒரு டீயோட விலை 1.5 லட்சம். அதே 1000 ரூபாய் கட்டு வரப்போகுது வந்தா 3 லட்சம். ஒரு டீயோட விலை 3 லட்சம். 3 கட்டு தான் சொன்னா, ஜாஸ்தி இல்ல, நிறைய இருக்கு. 3 கட்டு தான் ஏறிச்சு. 500 ரூபாய் கட்டு. டீ குடிச்ச சுகமெல்லாம் போயிடும் இல்லையா சகோதரர்களே? இதே போல இந்த வாழ்க்கை எல்லாம் கொடுத்திருக்கிறது நம்ம என்ன சம்பாதிக்கிறதுக்காக? ஆகிரத்துடைய சுகத்தை, ஜன்னத்துடைய சுகத்தை, சொர்க்கத்துடைய சுகத்தை, நிரந்தரமான சுகத்தை, முடிவில்லாத சுகத்தை, காலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக அதில் இருந்து கொண்டே இருப்பார்கள் சகோதரர்களே. அல்லாஹ் சுகத்துக்கென்றே படைத்த இடம், இன்பத்துக்கென்றே படைத்த இடம், சந்தோஷத்துக்கென்றே படைத்த இடம், மகிழ்ச்சிக்கென்றே படைத்த இடம். அந்த இடத்தை சம்பாதிக்கிறதுக்காக இந்த 60 வயசு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், 50 வயசு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், 80 வயசு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதை செலவு செய்து என்ன சம்பாதிக்கணும்? ஆகிரத்தை சம்பாதிக்கணும். ஒரு மனிதன் இதை செலவு செய்து இந்த 500 ரூபாய் கட்ட வச்சு டீ சம்பாதிச்சால் எப்படி 500 ரூபாய் கட்ட வச்சு டீ அவன் போடக்கூடாதோ, அதே போல இந்த வாழ்க்கையை செலவு செய்து இந்த உலகத்தை அழிந்து போகிற வீட்டையும் வாசலையும் கட்டி வைத்து விட்டு மௌத்தாக போகக்கூடாது சகோதரர்களே. இந்த 60 வயசு என்பது அந்த 500 ரூபாய் கட்டு மாதிரி அல்லாஹ் நம்ம கையில கொடுத்திருக்கிறான். 60 கட்டு கொடுத்திருக்கிறான். 60 500 ரூபாய் கட்டு அல்லாஹ் கையில கொடுத்திருக்கான்னு வச்சுங்க, அல்லது 60 1000 ரூபாய் கட்டு அல்லாஹ் நம்ம கையில கொடுத்திருக்கிறான். இதை செலவு செய்து என்ன சம்பாதிக்கணும்? ஆகிரத்தை சம்பாதிக்கணும். மௌத்தாகும் போது லா இலாஹ இல்லல்லாஹ்வோட மௌத்தாகணும். கபர்ல போய் அல்லாஹ் கேட்ட உடனே சொல்லணும், யா அல்லாஹ் நீ சொன்னபடி வாழ்க்கை நடத்தினேன். அல்லாஹ் சொல்லணும், புதுமாப்பிள்ளை போல தூங்குன்னு அல்லாஹ் சொல்லணும். கியாமத்துடைய நாளையில கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போன்னு அல்லாஹ் சொல்லணும். அந்த சொர்க்கத்துல போய் சுகமான வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கணும். அதுக்காக கொடுத்த இந்த 60 ரூபாய், 60 வயசுங்கிறது 60 ரூபாய் கட்டு, 60,000 ரூபாய் கட்டு. இதை செலவு செய்து என்ன சம்பாதிக்கணும்? ஆகிரத்து சம்பாதிக்கணும். இந்த துனியாவுடைய பணம், காசு, சொத்து, சுகம், பதவி, பட்டம் என்னன்னோ கொஞ்ச நேரம் சம்பாதிச்சுட்டு, இதை சொத்து சம்பாதிச்சுட்டு நான் சம்பாதிச்சுட்டேன்னு சொன்னால் இந்த 500 ரூபாய் கட்டுல டீ போட்டு நான் நல்ல டீ போட்டு நம்ம சொன்னா எப்படியோ அப்படித்தான் சகோதரர். இந்த வாழ்க்கை இந்த உலகத்துடைய கொஞ்சம் கொஞ்சம் சுகத்தை சம்பாதிக்கிறதுக்கு இப்ப இருக்கிற காலத்துல நமக்கு இது பெரிய சுகமா தெரியுது, ஆகிரத்து கண்ணுக்கு தெரியல. இந்த உலகத்துடைய சுகத்தை நான் சொல்றதா இருந்தா சொல்லுவேன், உதாரணம் அசிங்கமான உதாரணம் தான், ஆனாலும் நீங்க ஞாபகத்துல வைப்பீங்க. எனக்கு நடந்திருக்கு, மத்தவங்களுக்கு நடந்ததே பார்த்திருக்கிறேன். மனிதனுக்கு பல இடங்கள்ல முடி முளைக்கிற மாதிரி மூக்குல முடி முளைக்குது, மூக்குள்ள முடி முளைக்குது. இந்த ஒரு முடி கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருந்துச்சு, இங்க படுது தெரியுது படும்போது, ஆனா பிடிச்சா கிடைக்கல. யாம வைக்க சோதரர், இந்த பூரா நிகழ்ச்சியில் இது யாம வைப்பீங்க. இதுதான் உலகம், இவ்வளவுதான் உலகம். அல்லாஹ் மீது சத்தியம் செய்த ஒரு தடவையில் ஒரு 1000 சத்தியம் சொல்றேன், இதுதான் உலகம், இவ்வளவுதான் உலகம். எவ்வளவு? அதான் இந்த உதாரணம் சொல்றேன். நீ ஞாபகம் வைக்கிறதுக்காகவே சொல்ற உதாரணம் அவ்வளவு அழகா இல்லை, ஆனாலும் சொல்றேன். முடிய பிடிச்சார் கிடைக்கல, மறுபடியும் பிடிச்சாரு, உள்ள கையை விட்டு பிடிச்சாரு. நீ பிடிக்கும் போது யாராவது பிடிக்கும் போது பாருங்க எப்படி பிடிக்கிற, எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சு கிடைச்ச மாதிரி தெரிஞ்சு இழுத்தாரு, ஆனா முடி வரல. மறுபடியும் பிடிச்சாரு, வரல. 10 தடவை ட்ரை பண்ணிட்டார், வரல. இப்ப நல்லா உள்ள பிடிச்சு இழுத்தாரு, அப்போ 11வது தடவை வரல. சோதரர்களே, இப்ப நல்லா ஊந்தி கவனிச்சு செய்தாருங்க, வரல. 2 பேரும் எப்படி உள்ள போகும்? மூக்குக்குள்ள 2 பேரும் மூக்குள்ள போகாது இல்லையா? எப்படியோ விட்டார், மூக்குள்ள விட்டாரு, பிடிச்சாரு, இழுத்து பார்த்தாரு, முடி கையில வந்துருச்சு. ஆஹா, என்ன சந்தோஷம்! இந்த முடி என்ன செய்வாருங்க? இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்த முடி என்ன செய்வார்? டெபாசிட் கொண்டு வைப்பாரா பேங்க்ல? ஊறி விட்டு போவார் சோதரர்களே. அதே போல இந்த உலகத்துல நீங்க 100 தடவை சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச செல்வமா இருந்தாலும் சரி, இந்த கஷ்டப்பட்டு பிடிக்கிற முடி மாதிரி சகோதரர்களே, மவுத்து வரும்போது ஊறி விட்டு கபருக்கு போயிருவோம். மவுத்து வரும்போது இந்த உலகத்துல இருக்கும் போது மூக்கில இருந்து கிடைச்ச ஒரு முடிக்கு சமம் அது கூட இல்லை சகோதரர்களே. இந்த உலகத்துடைய சுகம் கொஞ்ச நேரம் இருக்கும், காலையில சுகமா இருக்கிறவர் அடுத்த நேரம் 1 மணி நேரத்துக்கு பிறகு அந்த சுகம் போயிடும். அடுத்த 1 மணி நேரத்துக்கு பிறகு கஷ்டமா இருக்கிறவர் அடுத்த 1 மணி நேரத்துக்கு பிறகு சுகம் வந்துடும். சுகம் துக்கம் மாறி மாறி வரும் சகோதரர்களே, அதுதான் உலகம். இந்த உலகத்துல கொஞ்சம் காலம் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான், எதுக்காக வேண்டி? நான் சொல்லுகிற மாதிரி வாழ்க்கை நடத்துங்கன்னு சொல்றதுக்காக வேண்டி. ஆனால் அல்லாஹ் இந்த உலகத்துல தந்திருக்கிற இந்த நேரம், இந்த சந்தர்ப்பம், இப்ப சந்தர்ப்பங்கிறது நமக்கு புரியாது. இது சந்தர்ப்பங்கிறது எப்ப புரியும் சகோதரர்களே? எப்ப புரியும்? மலக்குல் மௌத் வந்து நின்று நம்ம ரூஹ் எடுப்பார். அப்ப சுத்தி இருக்கிறவங்களுக்கு யாருக்கு தெரியாது மலக்குல் மௌத் வந்தாருங்கிறது? எல்லாரும் மௌத்தாகிறத பாக்குறோம், மையத்தை பாக்குறோம், ஜனாசாவை பாக்குறோம், ரம்ஜானி மௌத் செய்தி போர்ட்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், சகோதரர்களே ரமலானி மௌத் செய்தி போர்ட்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஈதுக்கு தயார் செஞ்சவர் தான் இன்னைக்கு மௌத்தா இருப்பார். சகோதரர்களே, ஈதுக்கு தயார் செய்தவர் தான் இன்னைக்கு மௌத்தா இருப்பார். இதே போல யாருக்கு எப்பொழுது மௌத் வரும் தெரியாது.
அப்படி மௌத் வரும்போது சுற்றி இருக்கிறவர்கள் வேடிக்கை தான் பார்ப்பார்கள் தவிர எவ்வளவு பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மருத்துவ ஆராய்ச்சியாளராக இருந்தாலும் சரி, இந்த உயிரை ஒரு சில நேரம் பிடித்திருப்பதற்கு யாருக்கும் சக்தி இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. அந்த மௌத் வரும்போது மனிதன் சொல்லுவானா, ரப்பி என்னை கொஞ்ச நேரம் பிற்படுத்தி இந்த உலகத்தில் இருக்கவை, லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, நான் இந்த உலகத்திலே செய்யாமல் விட்டு போனேன் நல்ல காரியங்களை செய்து கொள்ளுகிறேன், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் என்னை பிற்படுத்தி வை என்று அவன் சொல்லுவான். மௌத் நேரத்தில் சொல்லுவான். ஆனா அந்த சொல்றது கூட இருக்கிறவனுக்கு விளங்காத சகோதரர்களே. மௌத் நேரம் வந்துடும். சில பேர் சொல்லுவாங்க, சில ஊர்ல இஷ்ராக் பார்வைன்னு சொல்லுவாங்க, சில ஊர்ல சக்ராத் பார்வைன்னு சொல்லுவாங்க. அப்படி லேசா மேல பார்ப்பார், அதான் அவருடைய கடைசி பார்வை. அவர் இங்கிருந்து சொர்க்கத்தை பார்க்கிறார், இங்கிருந்தே நரகத்தை பார்க்கிறார் சகோதரர். மௌத்தாகிற ஒவ்வொருவரும் ஹத்தா யரா மகாதஹு மினல் ஜன்னா வ மினன் நார், தான் இருக்க போகும் இடம் சொர்க்கமாக இருந்தால் அந்த சொர்க்கத்தை, நரகமாக இருந்தால் அந்த நரகத்தை பார்க்காமல் இந்த உலகத்திலிருந்து மௌத்தாகுவதில்லை. ஆனால் அந்த பார்வை வந்த பிறகு இந்த உலகத்துடைய பார்வை இருக்காது. அது எப்படின்னு சொன்னா அது வரும்போதுதான் தெரியும் சகோதரர்களே. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். யார் கண்டு கொண்டிருக்கிறார்களோ ஆகிரத்தை, கபரை, அவர்கள் வந்து சொல்ல முடியாது. யார் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அவர்கள் காணவில்லை. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். ஆனால் அதற்கு முன்னாலே நம்ப வேண்டும் சகோதரர்களே. என்னை பிற்படுத்தி வை என்று ஒவ்வொரு மனிதனும் கேட்பான். அப்போது அல்லாஹ் பதில் சொல்லுவானாம், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவன் வெறும் சொல்லி தவிர வேறொன்றுமில்லை. அவனுடைய சொல்லின் காரணத்தினாலே அவனுடைய மரணம் பிற்படுத்தப்பட மாட்டாது. எனவே இது சந்தர்ப்பம் சகோதரர்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின அல்லாஹ் தஆலாட்ட கேட்கணும். அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ் நம்முடைய எஜமான். எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடத்தை கேட்குது இல்லையா, அம்மா கொடு அம்மா கொடு அம்மா கொடு, அம்மா அடிக்குது போடா, அம்மா என்ன செய்யுதுங்க, அம்மா ஈத் அன்னைக்கு கேட்கறான் எனக்கு 50 ரூபாய் கொடு, இந்த அம்மா 10 ரூபாய் கொடுத்துட்டு போனா 50 ரூபாய் கேட்கறான் பாரு, முகரை பாரு, மூஞ்சியை பாரு. சில ஊர்ல அப்படி திட்டுறது உண்டு. ஆனா இந்த காலம் அப்படி இல்லை. முந்தைய திட்டுறது உண்டு. கொள்ளையில போக கழிச்சல போய் இதுவும் இருந்துச்சு. அம்மா திட்டுது போடா, 50 ரூபாய் வந்து கேட்கறான் பாரு. வயசு என்ன 50 ரூபாய் கேட்கறான் பாரு, போடா. 5 ரூபாய் குடிச்சு முதல்ல 10 ரூபாய் குடிச்சு, அப்புறம் கேட்கறான் அம்மா கொடு அம்மா கொடு அம்மா கொடு அம்மா கொடு, அம்மா போடா 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 விரட்டுது. ஆனா கடைசியில சகோதரர்களை அவன் கேட்ட கேள்வினால அவனுக்கு 50 ரூபாய் கிடைச்சிருது. இதே போல அல்லாஹ்ட்ட இன்னைக்கு ராத்திரி கேட்கணும் சகோதரர்களை, சஜிதாவுப்படுத்தி யா அல்லாஹ் கொடுத்துரு, யா அல்லாஹ் கொடுத்துரு, யா அல்லாஹ் கொடுத்துரு, ஹிதாயத் கொடுத்துரு. அவட கல்ப மாத்திரு. கல்ப மாறிட்ட முடிஞ்சு போய் சகோதரர்களே. எப்படி ரேடியோல ஸ்டேஷன் மாத்திர மாதிரி, ரேடியோல திருச்சியா இருந்தது ஒரு ஸ்டேஷன் மாத்த உடனே பிபிசி ஆயிரும், லண்டன் ஆயிரும். அது மாதிரி ஒரு ஸ்டேஷன் மாத்துங்க. இப்ப பூரா நம்ம துனியாவுடைய, அது மாதிரி ஒரு ஸ்டேஷன் மாத்துங்க. இப்ப பூரா நம்ம துனியாவுடைய ஸ்டேஷன்ல நிக்குது நம்ம வண்டி எல்லாம். எங்க மாத்தணும் லேசா இந்த இரவுல ஆஹிரத் ஸ்டேஷன் வச்சு விட்டுட்டா இப்ப என்ன செய்யும், நேரான பாதையில போய்கிட்டு இருக்கு. ஒண்ணும் கஷ்டம் இல்லை. வாழ்க்கையில சுகமே சுகம். ஆஹிரத்துடைய பாதையில போறவங்களுக்கு தான் சுகம், துனியாவுடைய பாதையில போறவங்களுக்கு சுகம் மாதிரி தெரியுமே தவிர சுகம் இல்லை சகோதரர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் அவ்வளவு பேரும் நஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு விஷயத்திலே. மக்பூனுன் ஃபீஹிமா இப்னு ஆதம். மனிதர்கள் அவ்வளவு பேரும் இரண்டு விஷயத்திலே நஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன ரெண்டு விஷயம்? அது ஒண்ணு சொன்னாங்க அஸ்ஸஹத், இன்னொன்னு சொன்னாங்க ஃபராக். அல்லாஹ் சுகம் தந்திருக்கான். நம்ம உடல்ல இப்ப சுகமா இருக்கிறோம். சின்ன சின்ன வியாதி இருக்கும், அது உலகத்துல இருக்கத்தான் செய்யும். சில பேருக்கு தலை வலிக்கும், சில பேருக்கு வயிற்று வலிக்கும், சில பேருக்கு முழங்கால் வலிக்கும், சில பேருக்கு முட்டுக்கால் வலிக்கும். அது இருக்கும். அதுக்கு பேர் வியாதி அல்ல. எந்திரிக்க முடியாம, நடக்க முடியாம, பேச முடியாம, இபாதத் செய்ய முடியாம, சுப்ஹானல்லாஹ்னு கூட சொல்ல முடியாம அப்படி ஒரு நிலை வந்து பாருங்க. அந்த நிலை முத்தி போய் கடைசியில மௌத் வந்து பாருங்க, அதுதான் பெரிய வியாதி. அந்த மௌத்துக்கு முன்னால இருக்கிறதெல்லாம் சுகம் தான். அல்லாஹ் இப்ப சேஹத் தந்திருக்கான், சுகம் தந்திருக்கான். அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நிக்க முடியுது, நடக்க முடியுது, பேச முடியுது, குர்ஆன் ஓத முடியுது, சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியுது. கடைசி நேரா உட்கார்ந்து சாஞ்சு உட்கார்ந்தாவது சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியுது. இது அல்லாஹ் தந்திருக்கிற சேஹத், சுகம். இன்னொன்று நமக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். என்ன சந்தர்ப்பம்? மௌத்துக்கு முந்தி இருக்கிறது சந்தர்ப்பம். மௌத் வந்துட்டு அப்புறம் சந்தர்ப்பம் இல்லை. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடியாது, ஒரு அல்லாஹ் அக்பர் சொல்ல முடியாது. இந்த ரெண்டு அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த இரண்டையும் உலகத்திலே மக்கள் உலகத்தை சம்பாதிப்பதற்காக செலவு செய்து ஏமாந்து போய் கொண்டிருக்கிறார்கள், நஷ்டப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். மக்பூனுன் ஃபீஹிமா இப்னு ஆதம். மனிதர்கள் இரண்டு விஷயத்திலே நஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று தங்களுக்கு இருக்கிற சுகத்தை ஆகிரத்தை தேடுவதற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுவதற்காக பயன்படுத்த வேண்டும், அது செய்யவில்லை. இரண்டாவது சந்தர்ப்பத்தை, அல்லாஹ் மௌத்துக்கு முந்தி கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை ஆகிரத்தையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் தேடுவதற்காக செலவு செய்ய வேண்டும், அதை மறந்திருக்கிறார்கள். இது அவர்கள் செய்து கொண்டிருக்கிற மிக பெரும் நஷ்டமான காரியம், மிக பெரும் நஷ்டம். எவ்வளவு பெரிய நஷ்டம்? அதுக்கு தான் உதாரணம் சொன்ன. 500 ரூபாய் கட்டு 3 கட்டை வச்சு எரிச்சு டீ போட்டால் அந்த டீ லாபம் சொல்ல மாட்டோம், அந்த டீ மாபெரும் நஷ்டம். அதே போல இந்த வயசை செலவு செய்து இந்த உலகத்தை சம்பாதித்தால் அது மாபெரும் நஷ்டம். நான் சம்பாதிச்சிட்டேன், எவ்வளவு சம்பாதிச்சிட்டேன்? 5 லட்சம், 50 லட்சம், 50 கோடி, 50 பில்லியன், 50 பில்லியன் இருக்கட்டுமே சகோதரர்களே, நீங்கள் அழிந்து போவீர்கள், அதுவும் முடித்து போகுமே. கபருக்கு வருமா 50 பில்லியன் சகோதரர்களே? கபருக்கு வருமா 50 பில்லியன்? கடைசியாக கபன் துணியோடு கபருக்கு போக போகிறோம் சகோதரர்களே. நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, சாதாரண வாசகம் தான்.
இந்த ஊரிலும் உபயோகிக்கிற வாசமாகத்தான் இருக்கும். குழந்தைகள் பிறந்த உடனே குழந்தை சுத்தி வச்சிருப்பாங்க. அந்த துணி ஈரமா போச்சு, அந்த துணி அசிங்கமா போச்சு. அப்ப சொல்லுவாங்க, அடுத்த பீ துணி எடுத்துட்டு வா. சோழர்களே, பீ துணியில வந்தோம், கஃன் துணியில போக போகிறோம். இருக்கிற காலத்தில் என்ன பெருமை சோழர்களே! பிறக்கும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போக போகிறோம்? எந்த லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிபதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் சரி, மன்னாதி மன்னனாக இருந்தாலும் சரி, ராஜாதி ராஜனாக இருந்தாலும் சரி, கபருக்குத்தானே போக வேண்டும் சோதரர்களே. என்ன கொண்டு போக போகிறோம்? என்ன கொண்டு வந்தோம்? கட்டுவதற்கு ஒரு சின்ன துணி கூட கொண்டு வரவில்லையே. போகும்போதும் ஏதோ மரியாதைக்காக ஒரு கவன் துணியோடு போக போகிறோமே. என்ன கொண்டு போக போகிறோம்? இப்னு ஆதமுடைய 3 வஸ்துக்கள் கபரிஸ்தானுக்கு போகிறதா? அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு. கபருக்கு 3 வஸ்து அவனோட போகிறது. அவனுடைய குடும்பத்தார் போகிறார்கள் கபருக்கு. கபரிஸ்தானுக்கு குடும்பத்தார் போகிறார்கள். மாலுஹு, அந்த காலத்துல பணம் காசு கொண்டு போற பழக்கம் இருந்துச்சு. இவர் எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் காட்டுறதுக்காக வேண்டி அந்த தப்தபாவோட கொண்டு போற பழக்கம் இருந்துச்சு. மாலும் போகும், அவருடைய செல்வமும் போகும், அவருடைய அமலும் போகும், அவருடைய செயலும் போகும். ஆனால் கபரில வைத்து மூடப்பட்ட உடனே அவருடைய குடும்பமும் அவருடைய செல்வம் திரும்பி வந்துவிடும். அவருடைய கபருக்குள்ள என்ன மட்டும் இருக்கும் சோதரர்களே? அவருடைய அமல் மட்டும் தான் இருக்கும். மறந்துவிடாதீர்கள் சோதரர்களே, கபரிஸ்தானுக்கு போக போகிறீர்கள். இன்னைக்கு கபரிஸ்தானுக்கு போக போகிறீர்கள். எதற்காக கபரிஸ்தானுக்கு? அதே கபருக்குத்தான் நம்மையும் வந்து ஜியாரத் செய்ய போகிறார்கள் என்று விளங்குவதற்கு சோதரர்களே. கபரிஸ்தானுக்கு போவது அங்கே போய் வேடிக்கை பார்ப்பதற்கல்ல, ஏதோ போனா போகிறது என்று அவர்களுக்கு ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி விட்டு வருவதற்கல்ல, அவர்களை ஏதோ நினைத்து விட்டு வந்து விடலாம் என்பதற்காக அல்ல. நாளைக்கு அடுத்த லைலத்துல் கத்ரிலே, அடுத்த 27வது இரவிலே ஒரு சமயம் அல்லாஹ் என்னை, நீங்கள் இருங்கள், என்னை அல்லாஹ் மௌத்தாக்கி இருந்தால் இதே கபரிஸ்தானிலே நீங்கள் என்னை வந்து சந்திப்பீர்கள் சோதரர்களே. அப்படி நான் அந்த கபருக்கு போகிறவன் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் கபரிஸ்தானுக்கு போகிறோம். ஆனால் இன்றைக்கு அது ஒரு விளையாட்டு வேடிக்கையாக ஆகிவிட்டது என்று நினைக்கும் போது வருந்தாமல் இருக்க முடியும். இந்த சந்தர்ப்பம் நமக்கு இப்ப புரியாது. இருக்கும்போது இதனுடைய சுகம் தெரியாது. எப்பொழுது கையை விட்டு போகுமோ, எப்பொழுது மௌத் வந்து இருக்குமோ, மலக்குள் மௌத் வந்து இருப்பாரோ, உயிரை எடுப்பாரோ, இந்த உலகத்திலே யாராலும் தடுக்க முடியாதோ, அப்போதுதான் நாம் சொல்லுவோம் சகோதரர்களே, மௌத்துக்கு 60 என்பது நிபந்தனை இல்லை, 20லும் போகலாம். மௌத்துக்கு 60 என்பது நிபந்தனை அல்ல, 20லும் போகலாம். மௌத்துக்கு 90 என்பது கட்டாயம் அல்ல, 9லும் போகலாம். மௌத்துக்கு 30 என்பது அவசியம் இல்லை, 100லும் போகலாம். 100 என்பது கட்டாயம் இல்லை, 30லும் போகலாம். சகோதரர்களே, எப்பொழுது மௌத்து வரும் என்று தெரியாது. அதற்கு முன்னாலே இருக்கிற சந்தர்ப்பத்தை புரிந்து கொண்டு பயன்படுத்த வேண்டும். அல்லாஹோடு லயிக்க வேண்டும், அல்லாஹோடு லயிக்க வேண்டும். புரியாதவர்களுக்கு இருக்கிற சந்தர்ப்பத்திலே உலகம் உலகம் என்று தான் தெரியும். ஆகிரத்துக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பம் ஆயிற்றே என்பது இப்பொழுது புரியாது சகோதரர்கள். எப்படி ஷேக் சாதி குலிஸ்தானில் சொல்லுகிறார், அரசர் உல்லாசமாக படகிலே போவதற்காக புறப்பட்டார். ஒரு அரசர் உல்லாசமாக படகிலே போவதற்காக புறப்பட்டார். அப்படி படகில போகும்போது மந்திரிகளும் அவருடைய சொந்தக்காரர்களும் இளவரசர் எல்லோருமாக சேர்ந்து பெரிய போட்டிங் போக புறப்பட்டார். அப்பொழுது அரசருடனே நெருக்கமாக அரசருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிற அந்த அடிமை சொன்னான், அரசரே நானும் உங்களுடனே வருகிறேன், அரசரே நானும் உங்களுடனே வருகிறேன். யார் சொன்னது? யார் சொன்னது சார்? அடிமை. அரசர் போகிறார், அரசருடைய உறவினர்கள் போகிறார்கள், இளவரசர் போகிறார், மந்திரி பிரதானிகள் போகிறார்கள். அடிமையும் சொன்னால் நானும் வருகிறேன் செய்து கொண்டிருக்கிற அடிமையாயிட்டே ஏற்றிக் கொண்டார். போட் போனது சாதாரண போட். தண்ணீரில் போகும்போது போட் ஆடும். இந்த அடிமை இதற்கு முன்னால் போட்டில் போனதே இல்லை. போட் ஆடிய உடனே இவனுக்கு பயம் வந்து விட்டது. யாருக்கு? அடிமைக்கு. கொஞ்சம் வேகமா போட்டு ஆடிச்சு. இந்த பக்கம் சாஞ்ச உடனே இந்த பக்கம் சாஞ்சான். சண்டை போட்டு என்ன செய்யும்? வேகமா ஆட ஆரம்பிக்கும். இப்படி கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் சாஞ்ச உடனே போட்டு வேகமா ஆடணும்னு இவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். எனக்கு பயமா இருக்குது, பயமா இருக்குது, பயமா இருக்கு. போட் போய்கிட்டே இருக்கு, கத்திக்கிட்டே இருக்கிறான். அரசர் சொன்னார் மந்திரி இடத்திலே, மந்திரியார் அவர்களே, இவனோட பெரிய முசீபத்தா போச்சு, இவனை கொண்டு வந்து கத்திக்கிட்டே இருக்கிறானே, அடே கத்தாத, நாங்கெல்லாம் இருக்கிறோமே, நாங்க என்ன சாகமா போறோம், நீ சும்மா என்று சொன்னார். அரசர் சொன்னார், மந்திரி சொன்னார், அட நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல, நாங்க நல்லா உட்கார்ந்து, நீ உட்கார், சும்மா உட்கார், பேசாம உட்கார். அவன் கேட்கிற மாதிரி இல்லை. அவன் போட்ல போனது இல்லை, பயந்துட்டான். போட் போய்கிட்டே இருக்குது, கத்திக்கிட்டே இருக்கான். மந்திரி அரசர் சொன்னார், மந்திரி கொஞ்சம் சத்தத்தை நிறுத்துங்க, ஜாலியா போனாலும் வந்தோம், இப்ப ஜாலி போல போயிருச்சு இவன் கட்டுறதுனால. மந்திரி சொல்லி பார்த்தார், அவன் கேட்கிற மாதிரி இல்லை. மெதுவா காதுல போய் சொன்னார் மந்திரி அரசர் இடத்துல சொன்னார், அரசரே ஒரு சின்ன அனுமதி கொடுங்க, நான் ஒரு காரியம் செய்யறதுக்கு, கோச்சுக்காதீங்க, அந்த காரியத்துக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா அவன் கத்துறதை நிறுத்திடுறேன்னு சொன்னார். அரசர் சொன்னார், சரி எப்படியாவது நிறுத்தினா போதும், பெரிய முசீபத்தா இருக்கு இவனோட. மந்திரி வந்தார், பக்கத்துல 2 பேரும் மெதுவா கூட்டு வந்தார். அவனுக்கு தெரியாது, அடிமைக்கு தெரியாது. மந்திரி ரகசியமா சொல்லி வச்சிருந்தார். அவனை அப்படி புடிச்சு தூக்குறாங்களே, தூக்கி போட்டாங்க தண்ணியில. தண்ணியில போட்ட உடனே அவன் மூக்கனா மேல வந்தான், கீழே போனான், மேல வந்தான். ஒரு 3 தடவை மேல போய் கீழே வந்தான் இல்லையா, இப்ப சொன்னா தூக்கிடா அவனே. இப்ப தூக்கி உள்ள உட்கார வச்சுட்டாங்க.
இப்ப போட் போய்கிட்டு சத்தமே இல்லை, போயிருச்சு பயம். தண்ணீரை விழுந்த பிறகுதான் தெரியும் படகோட அருமை சகோதரர்களே. கபருக்கு போன பிறகுதான் தெரியும் இந்த உலகத்தில் அமல் செய்திருக்க வேண்டிய அருமை. தண்ணீரை விழுந்த பிறகுதான் தெரியும் படகுக்குள்ள எவ்வளவு சுகமா உட்கார்ந்து இருக்கிறோம். அதே போல கபருக்கு போன பிறகுதான் தெரியும் சகோதரர்கள், விளையாட்டு இல்லை. கபர்ல வைத்து திரும்பிய உடனே எவ்வளவு தூரம் கபர்ல வச்சுட்டு அப்புறம் திரும்பி இருப்பாங்க. திரும்பிய உடனே அந்த மையத்து கேட்கும், இந்த திரும்புகிறவருடைய காலடி சப்தத்தை கேட்கும். அவ்வளவுதான் திரும்பி இருப்பார்கள். பலகானி இரண்டு வழக்கு வருவார்கள். இந்த மையத்தை தூக்கி உட்கார வைப்பார்கள். கேள்வி எனக்கு ஆரம்பம். இங்க எல்லாரும் போய் தோவலிக்கிட்டு இருப்பாங்க, சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுல போய் பிரியாணி சாப்பிட்டு இருப்பாங்க. சகோதரர்களே, மையத்து மௌத்தாகலே அல்லாஹ் தஆலா இவனை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படை என்று சொல்றதுக்கு வாயில சொன்னா என்ன கொண்டு வந்து இன்னைக்கு ராத்திரி கபர்ல வச்சிருங்கன்னு உங்ககிட்ட எல்லாம் சொன்னா கொண்டு வச்சுட்டு இருந்தீங்களா? நான் உயிரோடு இருக்கிறேன், அல்ல எங்க அண்ணன் உயிரோடு இருக்கிறார், அல்ல எங்க தகப்பனார் உயிரோடு இருக்கிறார், என்கிட்ட அல்லாஹ் சொன்ன சொல்லி அனுப்புறான் இந்த வழக்கு அனுப்பி இவரோட உலக வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, 63 வயசு ஆயிருச்சு, உங்க அப்பாவை கொண்டு வந்து கபிரிஸ்தான்ல விட்டுட்டு வந்துருங்க, நான் கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னா உறவினர்களா சேர்ந்து கபிரிஸ்தான்ல கொண்டு விடுவோமா? விடமாட்டோம் இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் மௌத்தாக்குறான். இந்த உலகத்திலிருந்து அடுத்த உலக வாழ்க்கைக்கு மாறுறதுக்கு ஒரு ஸ்டேஷன், அவ்வளவுதான். மவுத்துனா அதோட முடிஞ்சு போயிடலே. எல்லாரும் நினைச்சிருக்காங்க மவுத்துனா முடிஞ்சு போச்சுன்னு. மவுத்து ஸ்டேஷன் மாறுது, அவ்வளவுதான். ஆனால் கொண்டு வந்து கபர்ல வைக்க சொன்னா நீங்க விட மாட்டீங்க, கொண்டு வந்து வைக்க மாட்டீங்க. அதனால அவருடைய ரூஹ் எல்லாம் எடுத்துடலாம். இப்ப பாக்குறீங்க இந்த பணத்தை வீட்டுல வச்சிருந்தா என்ன ஆயிரும்? நாத்தம் எடுத்து போயிடும். அதனால எல்லாரும் சேர்ந்து அழுதுகிட்டே போறீங்களே கொண்டு போறதே இவங்கதான். போறீங்களே ஆனா அவர் போகல, நீதான் தூக்கிட்டு போறே. போறீங்களே தூக்கிட்டு போய் வச்சுட்டு வந்துடும் எல்லாரும். ஸ்டேஷன் மாறுது சகோதரர்கள், அவ்வளவுதான். இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் அந்த ஞாபகம் தெரியாது. ஞாபகத்து கதிரு ஞாபகத்தை பாத ஜவாலி. ஒரு ஞாபகத்துடைய மரியாதை எப்ப தெரியும் என்று சொன்னால் அந்த ஞாபகம் கையை விட்டு போன பிறகுதான் தெரியும். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வாழ்க்கை இப்போ உயிரோடு இருக்கும் பாருங்க. நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற சந்தர்ப்பம் எவ்வளவு நாள் மீதம் இருக்க தெரியாது. இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹோட லயிச்சு இஸ்லாமிய வாழ்க்கை வாழணும். என்ன வாழ்க்கை வாழணும் சகோதரர்களே? ஒரு முஸ்லீமாக வாழணும். ஒரு முஸ்லீம் வாழ்றதுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்கள் வாழ்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு சகோதரர்களே. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை தன்னுடைய எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்த வாழ்க்கை. இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய நஃப்ஸையும் மாலையும், மூமின்களுடைய உடலையும் உயிரையும் உடலையும் உயிரைகளையும் அத்தனையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கிக் கொண்டான். அல்லாஹ் விலைக்கு வாங்கிக் கொண்டான். என்னவென்று பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, உங்களுக்கு நான் ஜன்னத் தருவேன் என்று சொல்லி அல்லாஹ் விலைக்கு வாங்கி. நம்முடைய உயிர் நமக்கு சொந்தமில்லை, நம்முடைய உடல் நமக்கு சொந்தமில்லை, நம்முடைய பணம் நமக்கு சொந்தமில்லை, நம்முடைய வீடு நமக்கு சொந்தமில்லை. எல்லாமே அல்லாஹ் நம்ம இடத்திலே கொடுத்து வச்சிருக்கிற இரவல் சகோதரர்கள், கொடுத்து வச்சிருக்கிற இரவல். இந்த இரவல்ல என்ன செய்ய சொன்னாலும் அதான் செய்யணும், நம்ம இஷ்டப்படி செய்யக்கூடாது. இந்த கண் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இரவல், காது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இரவல், நாக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற இரவல், கையும் கால அல்லாஹ் கொடுத்திருக்கிற இரவல். இந்த கையால என்ன செய்ய சொன்னாலும் அதான் செய்யணும். அடுத்தவங்களை அடிக்க கூடாது, அடுத்தவருடைய பொருள் எடுக்க கூடாது. ஹலாலான தான் எடுக்கணும், ஹராம தொடக்கூடாது சகோதரர்கள். ஹராம தொட்டா அல்லாஹ் சொல்றா சாரிகு சாரிகத்து வக்து ஐதியஹுமா. யாராவது திருடினால், திருட்டுக்கு ஒரு அளவு இருக்கு, குறைஞ்சபட்சம் ஒரு 150 ரூபாய் அளவு, அதை விட கம்மியா இருந்தா இல்ல, ஒரு 150 ரூபாய் அளவு பெருமானம் உள்ள ஒன்றை திருடினால் வக்து ஐதியஹுமா, அவருடைய கைகளை வெட்டிடணும். திருடுறதுக்கா கை கொடுத்தேன் அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆன்ல இருக்கு சகோதரர்களே, அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து வக்து ஐதியஹுமா. எத்தனையோ பேர் இன்னைக்கு கை வெட்டப்பட வேண்டியவர்கள் நல்ல கையோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய உத்தரவு. திருடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வெட்டி விடுங்கள், அவர்களை கைகளை வெட்டி விடுங்கள். உங்களுக்கு கை நான் திருடுறதுக்கு கொடுக்கல, அடுத்தவர்களுடைய சொத்து எடுக்கிறதுக்கு கொடுக்கல, அடுத்தவர்களுடைய சொத்து அபகரிக்கிறது கொடுக்கல, பொய்யாக உபயோகிச்சு அடுத்தவர்களுடைய லஞ்சம் வாங்குறதுக்கு கொடுக்கல, ஏமாத்துறதுக்கு கொடுக்கல, ஊழல் செய்யறதுக்கு கொடுக்கல, கலப்படம் செய்யறதுக்கு கொடுக்கல, கடத்தல் செய்யறதுக்கு கொடுக்கல. எந்த உறுப்பையும் நான் உங்களுக்கு இரவலாக தந்திருக்கிறேன், நான் சொன்ன மாதிரி உபயோகிக்கணும், இல்லையானால் கையை வெட்டணும். இதே போல சோதரர்களே, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். வெளியிலிருந்து ஒருவர் பார்த்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரும்பு குச்சி கையிலே இருந்தது, அதையாலே தலை சொரிந்து கொண்டிருந்தார்கள். இரும்பு குச்சி பேர் பார்க்க வச்சிருப்பாங்க, அது மாதிரி ஒரு குச்சி, தலை சொரிந்து கொண்டு, கூர்மையான குச்சி, கூர்மையான இரும்பு, அதிலே தலை சொரிந்து கொண்டிருந்தார்கள். ஒருவர் வீட்டுக்குள்ளே பார்த்து விட்டார். அடுத்தவருடைய வீட்டுக்குள்ளே அனுமதி இல்லாமல் எப்படி பார்ப்பது நீங்கள்? லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. ஒரு இன்னொருவருடைய வீட்டுக்குள்ளே நுழைவதானால் நீங்கள் அனுமதி பெற்று சலாம் சொல்லி உள்ள போகணும். வீடு திறந்திருந்தாலும் உள்ள போகக்கூடாது. ஹத்தா தஸ்தனிசு, வீட்டுக்காரர் விரும்புகிறாரா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு அவருடைய அனுமதி பெற்றுக் கொண்டு துஸல்லிமு, அவருக்கு சலாம் சொல்லி உள்ள போகணும். குர்ஆனுடைய ஆயத்து இது. ஃபர்தா, வாஜிபா, சுன்னத்தா, முஸ்தஹப்பா, வேணுமா வேணாமா, இந்த கேள்விக்கெல்லாம் அப்பாற்பட்ட சோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கைனா இது. அடுத்தவரை பார்க்க கூட கூடாது,
அந்நிய பெண்ணை பார்க்க கூட கூடாது, அடுத்தவர்கள் வீட்டுக்குள்ளே பார்வை கூட சேர்க்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒருவர் பார்த்து விட்டார் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலே, சொன்னார்கள் இந்த இரும்பாலே அவருடைய கண்ணை குத்தி இருப்பேன் என்று சொன்னார். ஆனா குத்தலை, குத்தி இருப்பேன். கண்ணை அடுத்தவங்களை பார்க்கறதுக்கு அல்லாஹ் கொடுத்தான், கண்ணை அல்லாஹ் கொடுத்தா காபத்துல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு, கண்ணை அல்லாஹ் கொடுத்தா ஹலாலானதை பார்க்கிறதுக்கு, கண்ணை அல்லாஹ் கொடுத்தா மனைவியை பார்க்கிறதுக்கு, கண் அல்லாஹ் கொடுத்தா தாயை பார்க்கிறதுக்கு, கண் அல்லாஹ் கொடுத்தா தகப்பனை பார்க்கிறதுக்கு, கண் அல்லாஹ் கொடுத்தா கஷ்டப்படுகிறவர்கள் பார்த்தவர்களுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு, கண் அல்லாஹ் கொடுத்தா காபத்துல்லாஹ் பார்க்கிறதுக்கு, அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்கிறதுக்கு, அல்லாஹ்வுடைய அடியார்கள் கஷ்டப்படுகிறவர்கள் பார்த்தவர்களுக்கு உதவி செய்யறது கண் அல்லாஹ் கொடுத்தா. அடுத்த பெண்ணை பார்த்துட்டு இந்த உலகத்தில் நீங்க சுகமாக உதவி கொண்டிருக்கிறீர்களா, அல்லாஹ் நாடினால் எப்படி கையை வெட்ட சொன்னானோ அதே போல கண்ண கூடாக சொல்லி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லவும் இல்லை. ஏனென்றால் உலகத்தில் அப்படி செய்தால் வாழ முடியாது என்ற காரணம். அதே போல சகோதரர்களே, அடுத்த பெண்ணுடைய ஒரு மனிதன் திருமணம் செய்தவன் தனக்கு மனைவி இருக்கின்ற ஒரு பெண்ணுடைய விபச்சாரம் செய்து விட்டால் அவர்களை கல்லால் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருப்பதற்கு லாயக்கற்றவர்கள். உனக்கென்று ஒரு மனைவி இருக்க இன்னொரு பெண்ணை பார்ப்பது நீ அவரோட உடலுறவு கொள்வாயானால் இந்த உலகத்தில் இருக்க லாயக்கற்றவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களை நீங்கள் கல்யாணம் ஆகாதவர்களாக இருந்தால் 100 அடி அடியுங்கள். 100 அடியே செத்துருவான், 100 அடி அங்குவானாலும் செத்துருவான். கல்யாணமானவராக இருந்தால் கல்லால் எடுத்துக் கொண்டு விடுங்கள். வலா தாஹுதுக்கும் பிஹிமா ரௌஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. இதிலே ஈவிரக்கம் காட்டக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. இஸ்லாமிய வாழ்க்கை என்பது நேர்மையானது, இஸ்லாமிய வாழ்க்கை என்பது நியாயமானது, இஸ்லாமிய வாழ்க்கை என்பது உண்மையானது, இஸ்லாமிய வாழ்க்கை என்பது நீதியானது, இஸ்லாமிய வாழ்க்கை என்பது உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேருக்கு உபகாரம் செய்கிற வாழ்க்கை. அடுத்தவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கிற ஒரு மனிதன் மூமினாக இருந்ததில்லை சகோதரர்களே. அடுத்தவர்களை துன்புறுத்துகிற ஒரு மனிதன் மூமினாக இருந்ததில்லை சகோதரர்களே. அடுத்தவர்களை கொலை செய்ய முயற்சி செய்கிற ஒரு மனிதன் மூமினாக இருந்ததில்லை. அநீதியாக அடுத்தவர்களை கொலை செய்வானே ஆனால் காந்தமா கத்தலன் நாச ஜெனியா, உலகத்தில் அவ்வளவு பேரையும் கொலை செய்த மாதிரி கொலை அவ்வளவு பெரிய குற்றம். ஒரு மனிதனை கொலை செய்வது, அநீதியாக ஒரு மனிதனை கொலை செய்வது அவன் உலகத்தில் இருக்க அவ்வளவு பேரையும் கொண்டு விட்டால் எவ்வளவு பெரிய குற்றவாளி, அவ்வளவு பெரிய குற்றவாளி. ஒரு கொலை அநியாயமாக அவன் செய்வானே. கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் சகோதரர்கள். யாருக்கு தெரியாது? இதெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு யாருக்கா தெரியாதா முஸ்லிம்கள்ல? பின்ன என்ன செய்யணும்? 5 நேரம் தொழுகணும், நியாயமா நடக்கணும், நேர்மையா நடக்கணும். செய்ய வேண்டிய காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கு, செய்யக்கூடாத காரியம் ஒரு பக்கம் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு இங்கு வந்து அவ்வளவு பேருக்கு தெரியும் என்ன காரியம் செய்யணும் தெரியாதா, என்ன காரியம் செய்யக்கூடாது தெரியாதா. இந்த சமுதாயம் எப்பொழுது செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும், விட வேண்டிய காரியத்தை விடும் சோதர்களே. 5 நேரம் தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், இதெல்லாம் கடமை தெரியும். ஆனா இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன? அல்லாஹ்வை நம்பணும். இதுக்கெல்லாம் அடிப்படை சோதர்களே அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ்வை நம்புறதுன்னா என்ன? கடையில் விற்கிற பேனா இல்ல வாங்கி ஜோப்ல வச்சுக்கிறதுக்கு. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை கடையில் விற்கிற பேனா இல்ல சகோதரர்களே, பாட்ட கடையில் விற்கிற செருப்பு இல்ல சகோதரர்களே, தொப்பி கடையில் விற்கிற தொப்பி இல்ல சகோதரர்களே, ஜவுளி கடையில் விற்கிற கட்சிப்பு இல்ல சகோதரர்களே. உள்ளிருந்து நம்ம கல்வி சொல்லணும், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் ஒருவனாக இருக்கிறான், தன்னந்தரியாதவனாக இருக்கிறான், அவன் ஏகனாக இருக்கிறான். நாங்கள் தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் ஒரே ஒருவன். உள்ளிருந்து ஒரு குரல் வரணும். ஒரு மூவிலுக்கு உள்ளிருந்து குரல் வருது சகோதரர்களே. எப்படி பசிக்குதுன்னு குரல் வருதா இல்லையா? உள்ளிருந்து குரல் வருதா இல்லையா? பசிக்குது சாப்பிடு, தகவலுக்கு தண்ணி குடி, வயசு வந்துருச்சு கல்யாணம் பண்ணிக்க, உள்ளிருந்து ஒரு உணர்வு வருதா இல்லையா? அதுபோல ஈவானுள்ள மனிதனுக்கு உள்ளிருந்து ஒரு சத்தம் வரணும், நீ ஒரு அல்லாஹ்வுக்கு அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமையாக மட்டும்தான் இருக்கணும். இந்த உலகத்துடைய பணம் காசுக்கு அடிமையா இருக்கக்கூடாது. பணம் என்ன சொல்றதோ அது நீ செய்யக்கூடாது, நான் என்ன சொல்றதோ அது நீ செய்யணும். காசு என்ன சொல்றதோ அது நீ செய்யக்கூடாது, நான் என்ன சொல்றதோ அது நீ செய்யணும். பணம் என்ன சொல்லும்? போய் சொல்லுன்னு சொல்லும். பணம் என்ன சொல்லும்? ஏமாத்துன்னு சொல்லும். பணம் என்ன சொல்லும்? தொழிலுக்கு போகாதேன்னு சொல்லும். பணம் என்ன சொல்லும்? பள்ளிக்கு போகாதேன்னு சொல்லும். பணம் என்ன சொல்லும்? ஜக்காத்து கொடுக்காதேன்னு சொல்லும். பணம் என்ன சொல்லும்? என்ன வேண்டாலும் செய்து எப்படியாவது பணத்தோடு பணம் சேரும்னு சொல்லணும். நாம பணத்துக்கு சொல்லணும் ஒரு கைரி. அதில் துமரதி அல்லாஹ் தஆலா சொன்னார்களாம், இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது துனியாவுடைய பொருள்களை பார்க்கும்போது அந்த துனியாவுடைய பொருள் அவர்கள் அதன் பக்கம் இழுக்கும் போது அதை பார்த்து சொல்லுவார்கள், ஒரே கைரி, ஏமாத்துறதுக்கு வேற ஆள் பாரு, நான் ஏமாற மாட்டேன். எதை பார்த்தாலும் சொல்லணும். அடுத்தவர்களுடைய பணம் அதில் எடுத்து கொஞ்சம் எடுக்கலாம் என்று நினைக்கும் போது சொல்லணும், ஒரே கைரி, ஏமாத்துறதுக்கு வேற ஆள் பாரு, நான் பணத்தை பார்த்து ஏமாந்துற ஆள் இல்லை, நான் இருக்கலாம் இல்லை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் சொன்னது மட்டும்தான் செய்வேன். எந்த பணத்தை அல்லாஹ் எடுக்கலாம்னு சொன்னாலும் நான் தொடுவேன். அல்லாஹ் வேண்டாம்னு சொன்னது லட்சம் இல்ல கோடியா இருந்தாலும் சரி சகோதரர்களே, லட்சம் இல்ல கோடியா இருந்தாலும் ஈமான் வலுவா இருந்தா அந்த லட்சம் பெருசா தெரியாது சகோதரர்களே, கோடி பெருசா தெரியாது. நான் சொல்றது ஈமான் வலுவா இல்லாதவங்களுக்கு 10 பைசா பெருசா தெரியும், 50 பைசா பெருசா. நான் சில உதாரணங்கள் சொல்றது உண்டு, ஏன்னா கடைசியில் இந்த உதாரணமாவது ஞாபகம் இருக்கணும். அல்லாஹ் நினைக்கும் போது இந்த உதாரணம் ஞாபகம் வரணுங்கிறதுக்காக வேண்டும். 50 பைசா கண்டக்டர் கொடுத்தார் மிச்சம்,
50 பைசா கண்டக்டர் பிச்சு கொடுத்தார். இந்த 50 பைசா வாங்குறதுக்கு கண்டக்டர் போறதையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்க்கலாம் நீங்க. கண்டக்டர் அங்க போனா அங்க பாப்பாரு, இங்க போனா இங்க பாப்பாரு, இங்க போனா அங்க பாப்பாரு. இந்த ரம்ஜான் பிச்சைக்கார மாதிரி கண்டக்டர் போறதையே டிக்கெட்டையும் கையில வச்சுக்கிட்டு பூரா பிரயாணம் கசந்து போயிடும். 50 பைசானால அவர் அங்க போனா அங்கேயே பாக்குறது. ஏதோ ஒரு நேரம் சார்ந்தாரு கொடுப்பேன் சொல்லாருங்க, கொடுப்பேன். இன்னும் 2 தடவை அப்படி பாத்து சார்ந்தாரு. எனக்கு தெரியும் இந்த 50 பைசாக்காக சகோதரர்களே, இவன் கண்ணு இங்கே அங்க இங்கே அங்க இங்கே அங்க யோசிச்சு பாருங்க. 50 பைசாவுடைய மரியாதையோட கல்வியில என்ன இருக்கு? கடைசியா இறங்குறது கொஞ்சம் முந்தி யாருக்கு சில்லறை பாக்கி இருக்கு கேளுங்க. இப்ப எந்திரி செய்தார் முதல் ஆளா 50 பைசா கொடுத்துட்டார். ஆனா வாங்கும்போது தவறி கீழே விழுந்துச்சு. வாங்கும்போது தவறி கீழே விழுந்து. இப்ப தவறி கீழே வந்தா எடுக்க முடியுமா? கீழே குனிஞ்சு உள்ள எடுக்க முடியும்? இப்படி பார்த்தார், கை விட்டு பார்த்தார், கை போகல. இருந்தாலும் முயற்சி பண்ணார், கிடைக்கல. காசு உருண்டு போயிருச்சு. உருண்டோடும் பணம் இது, உருண்டு போயிருச்சு. முன்னாள் கேட்டார், காசு கிடக்குதான்னு பாருங்க. அவர் இப்படி பார்த்தார், இல்லைன்னு சொல்லிட்டார். பின்னால கேட்டார், இல்லைன்ட்டார். சைடுல கேட்டார், இல்லைன்ட்டார். ஆக இவருடைய முயற்சி முழுவதும் முடிஞ்சிருச்சு. அந்த காசு கிடைக்கிற மாதிரி இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன செய்வார் இவரு? மெதுவா பஸ்ல உட்கார்ந்துட்டு இப்படி காலை விடுவார். இப்படியே எங்காவது பற்றாதான் ஒரு 50 பைசா, இந்த காலை விடுவார், அந்த காலை விடுவார். கடைசி பூரா பிரயாணத்தில் ஒரு 50 பைசாவை நினைச்சு கொண்டிருக்கிறவர் பூரா தொழுகையில் அல்லாஹ்வை நினைக்க தயாரில்லை. பூரா வாழ்க்கையில் அல்லாஹ்வை நினைக்க தயாரில்லை. அல்லாஹ்வை நினைக்கிறோம். அல்லாஹ்வை எவ்வளவு நினைக்கிறோம், அல்லாஹ் தவிர வேற நினைப்பு இருக்க கூடாது சகோதரர்கள். இந்த உலக வாழ்க்கை ஒண்ணு பெருசு இல்லை. இந்த உலகத்துல எவ்வளவு பேர் வந்துட்டு போயிட்டாங்க சகோதரர்களே. எத்தனை கோடி பேர் வந்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல 600 கோடி 500 கோடி பேர் இருக்கிறாங்க. இன்னும் இது கூடும், இன்னும் கூடும். முஸ்லிம்கள் எண்ணிக்கை கூடும், மற்றவருடைய எண்ணிக்கை கூடும். இந்த எண்ணிக்கை எவ்வளவு வரும் சகோதரர்கள், அவ்வளவு பேர் போயிருவாங்க. 100 வருஷத்துக்கு முன்னால இந்த இடத்துல நம்மள யாரும் இருந்திருக்க மாட்டோம். 100 வருஷத்துக்கு முன்னால இந்த இடத்துல நம்மள யாரும் இருந்திருக்க மாட்டோம் சகோதரர்களே. இந்த நேரத்தில் 100 வருஷத்துக்கு பிறகு இங்க உட்கார்ந்து இருக்க யாராவது இருக்குமா? இங்க அப்ப பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நாங்கதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க சகோதரர்களே. எப்படி இன்றைக்கு நாம் சொல்லுகிறோமோ நான் என்று சொல்லுகிறோமோ, அதே போல அன்றைக்கு நான் என்று சொல்லுவார்கள். அவர்களும் போகிறவர்கள் தான், நாமும் போகிறவர்கள் தான், நம்முடைய மூதாதையரும் போனவர்கள் தான். ஆகையினால இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்க்கை முறை கையாளும். இஸ்லாமிய வாழ்க்கை முறை என்பது என்ன? எல்லா காரியத்திலும் நேர்மை. அதான் சொன்ன தௌஹீத், அல்லாஹ்வுடைய ஒருமைப்பாடு உள்ளத்திலிருந்து வரணும். உள்ள இருந்து வரணும், வெளியிருந்து வர்றதில்லை, உள்ள இருந்து வரணும். சொல்லி பார்க்கணும், உள்ள இருந்து ஒரு குரல் வரணும். அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான். அதே போல வாழ்க்கையில நேர்மை. எதை எடுத்தாலும் சரி சகோதரர்களே, எந்த ஆசை வந்தாலும் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஞாபகம் இங்கே ஒரு கைவி ஏமாத்துறதுக்கு வேற ஆள்பார். நான் ஏமாற மாட்டேன். இந்த உலகத்துல எந்த பொருளை பார்த்து ஏமாற மாட்டேன் சகோதரர்களே. இந்த உலகத்திலே பளபளப்பு, மினுமினுப்பு, கொஞ்சம் பச்சை, சிகப்பு, கருப்பு நிறங்கள், இந்த நிறங்களை பார்த்து ஜனங்க ஏமாந்து போறாங்க. இந்த பளபளப்பு, மினுமினுப்பு பார்த்து ஜனங்க ஏமாந்து போறாங்க. ஒரு கட்டடத்தை பார்த்தாங்க, நல்ல பளபளன்னு இருக்கு, பாலிஷ் போட்டு என்ன இருக்கு, பளபளன்னு கூப்பிட்டு காணிக்கிறாங்க. பாத்தீங்களா கல்ல, பாத்தீங்களா பாத்தீங்களா கல்ல, பாத்தீங்களா கல்லு தானங்க, ஆக கல்லு தானங்க. பாத்தீங்களா 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 என்ன பாத்தீங்களா? கல்லு தானங்க. மார்பிளா இருக்கட்டும், கல்லு தானே. நான் விளையாட்டுக்கு சொல்ல வரல. உலகத்துல எல்லாரும் என்ன கூட்டு காமிக்கிறாங்க, எல்லாரும் கூட்டு காமிக்கிறாங்க. பாத்தீங்களா பளபளப்பு, பாத்தீங்களா பளபளப்பு, பாத்தீங்களா மினுமினுப்பு, பாத்தீங்களா என்ன சோதர்களே? கல்லுதான சோதர்களே. நாம போற சொர்க்கத்துல அதனுடைய அங்கே இருக்கிற மண் கஸ்தூரியாக இருக்கும், குங்குமமாக இருக்கும். அதிலே கிடக்கிற கற்கள் வைரமாக இருக்கும், வைடூரியமாக இருக்கும், மாணிக்கமாக இருக்கும், கோவேரகமாக இருக்கும், மரகதமாக இருக்கும், முத்தாக இருக்கும், பவளமாக இருக்கும் சோதர்களே. நாம போற சொர்க்கம் அது. உலகத்தினுடைய இந்த பளபளப்பு பார்த்து ஏமாந்துடக்கூடாது சோதர்களே. காசுக்கு அடிமையானவர்கள், பணத்துக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள். அதனால காசு பணத்துக்கு அடிமை இல்லை. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கிறோம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். அதில் சுலைமான தாராணி சொன்னார்களாம், நான் என்னுடைய ஒரு நண்பருக்கு ஒரு பிடி சோறு அவனுடைய வாயிலே வைக்கிறேன். வாயில வைக்கிறேன், அவருக்கு சாப்பாடு கொடுக்கிறேன். அவர் சாப்பிடுறார். அவர் சாப்பிடும் போது அந்த ருசி என்னுடைய தொண்டையிலே தெரிகிறது என்று சொன்னார். இது மாதிரி ஆகலாம். நாமே திண்டுகிட்டு இருக்க கூடாது, நாமே சாப்பிட்டு இருக்க கூடாது. கிடைச்சதல்ல எனக்கு, எம்மூச்சாதிக்கு, எம்மகனுக்கு, எம்மகனுக்கு, எனக்கு 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 அடுத்தவன் தொண்டையில வைக்கணும். நமக்கு ருசி தெரியணும் சகோதரர்களே. பழக்கணும் நம்முடைய நஷ்டப்படி. அடுத்தவனுக்கு உடுத்தி விட்டு பார்க்கணும் சந்தோஷமா. அவர் உடுத்தி இருக்கணும், நாம சந்தோஷப்படணும். அவர் சாப்பிடணும், நாம சந்தோஷப்படணும். அவர் குடிக்க நாம சந்தோஷப்படணும். அவர் செழிப்பார்கள், நாம சந்தோஷப்படணும். அதுக்கு பேர் வாழ்க்கை சகோதரர்களே. நானே குடிச்சு, நானே திண்டு, நானே சாப்பிட்டு, நானே உடுத்தி, நானே இருந்து, நானே படுத்து, நானே தூங்கி, நானே சந்தோஷம். இதுக்கு பேர் வாழ்க்கை இல்ல சகோதரர்களே. இந்த வாழ்க்கை நானேங்கிற வாழ்க்கை உலகத்தில் மனிதர்கள் மட்டுமல்ல, மிருகமும் செய்கிறது. அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. ஒண்ணு இது செய்ய வேண்டிய காரியம், இது செய்ய வேண்டிய காரியம். அதே போல செய்யக்கூடாத காரியத்துல யாரை பற்றி எதுவும் நினைக்க கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தனிபு கஸீரன் மினல் ظن இன்னமா ظن இஸ்முன் வலா தஜஸ்ஸஸு.
ولا يغتب بعضكم بعضا ايحب احدكم ان ياكل لحم اخيه ميتا فكرهتموه فاتقوا الله. குர்ஆனில் தெளிவா சொல்றான் சகோதரர்களே. தொழுகை, நோன்பு, ஸகாத்ல ஒரு பக்கம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இந்த ஆயத்துக்களை கொஞ்சம் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. ஈமான் கொண்ட நம்மள அல்லாஹ் கூப்பிடுறான் குர்ஆன்ல. ஆனா குர்ஆன் நம்மள கூப்பிடுறதாக நம்ம நினைக்கிறதே இல்லையே சகோதரர்களே. குர்ஆன் நம்மட்ட பேசுறதாக நம்ம நினைக்கிறதே இல்லையே. ஏதோ குர்ஆனுக்கு பரக்கத்துக்கு இருக்கு. குர்ஆனின் மீது நாம் செய்திருக்கிற துரோகம் உலகத்தில் நம்ம யாருக்கு செய்யற சகோதரர்களே? குர்ஆன் ஒரு பரக்கத்துக்குள்ள பொருளாக ஏதோ ஓதுறாங்க முடிஞ்சு போச்சு, ரமதானோட முடிஞ்சு போச்சு இல்ல சகோதரர்களே. குர்ஆன் வாழ்க்கைக்கு வழிகாட்டி. குர்ஆன் இந்த ஆயத்தை பாருங்க, இது போல ஏராளமான ஆயத்து. யா அய்யுஹல்லதீன ஆமனூ அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறான். வெறும் விளையாட்டில் ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இல்லா பிஸ்தரிபு கஸீரம் மினத்-தன், நீங்கள் உங்களுடைய மனதில் வரக்கூடிய நினைவுகளில் பல நினைவுகளை விட்டு உங்களை தவித்துக் கொள்ளுங்கள். இன்னமாவது தன் இஸ்முன், ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை பற்றி நினைக்கிற நினைவுகளிலே சில நினைவுகள் பாவமானவை. நினைக்கிறதே பாவம். அவர் அப்படியா, இவர் இப்படியா, நல்லா இருந்தா என்னமோ இருக்கின்றார். ஒரு ஆள் நல்லா இருக்கிறார், வசதி ஆயிட்டார், போன சொன்ன மாதிரி இந்த வருஷம் கொஞ்சம் வசதியா இருக்கிறார், கொஞ்சம் தர்மம் தாராளமா செய்தார். இப்ப என்ன சொல்றாங்க, என்னமோ இருந்திருக்கு. சரி, போன வருஷம் தர்மம் கொடுத்தவர் இந்த வருஷம் கொடுக்கல, அவன் செஞ்ச அநியாயத்துக்கு இதுவும் வேறு இன்னும். இன்னைக்கு உலகத்தில் செய்ய பாவங்கள்ல பெரிய பாவம். அடுத்தவங்களை பத்தி பேசுறதுதான் ருசி, அடுத்தவங்களை பத்தி நினைக்கிறதுலாம் சந்தோஷம். அடுத்தவங்களை பார்த்து போகும்போது பரம்பத்தியா உனக்கு என்ன தேவை? நான் சொல்லல சோதரர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபு கஸீரம் மினத்-தன், அதிகமான நினைவுகளை விட்டு உங்களை தவித்துக் கொள்ளுங்கள். இன்னமாவது தன் இஸ்முன், உங்களுடைய நினைவே பாவம் என்று அல்லாஹ் சொல்றான். நினைக்கவே கூடாது. நீ யோசிச்சு பாருங்க, நம்ம நினைக்காம இருக்க முடியுமா நம்மளால? யாரை பார்த்தாலும் நினைப்போம் எல்லாரும் அவர் அப்படி இவர் இப்படி, அவர் மோசம் இவர் மோசம். அவர் இருக்கிற மோசம் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா நம்ம போட்டுக்கிற கண்ணாடியே மோசடி கண்ணாடி. நம்ம போட்டுக்கிற கண்ணாடி யாரும் கோச்சு கூடாது. என்ன சேர்த்தா நான் சொல்றேன், நான் விதிவிலக்கு இல்லை, எல்லாரும் சேர்த்தா சொல்றேன். நம்ம பார்த்த உடனே அவருங்களா, அவர் போன வருஷம் கூட போன மாசம் கூட அவர் கல்யாணத்துல என்ன செய்தா நமக்கு என்ன? அவருடைய நல்லது நினைச்சா நம்ம நல்லவங்க அர்த்தம். ஒரு அடையாளம், நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா? ஒவ்வொருத்தரும் தன்னை கேட்டுக்கீங்க, நான் நல்லவனா கெட்டவனா என்று கேட்கறதுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னால், அடுத்தவர்களை பார்த்து இவர் நல்லவர் என்று நினைப்பு வந்தால் நான் நல்லவன், அடுத்தவர்களை எல்லாம் பார்க்கும்போது கெட்டவர்கள் நினைப்பு வந்தால் நான் கெட்டவன். இதுதான் அடையாளம் சொல்றது. அதே போல மௌத்தை கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தர் மௌத்தாய் கொண்டு போகும்போது பின்னால் இருக்க அவ்வளவு பேர் பேசிட்டு போறாங்க. என்ன பேசுறாங்க? அந்த மனுஷன் போயிட்டாரு என்றால் ஒரு சொர்க்கவாதிகள். பின்னால் இருக்க பேசிட்டே போறாங்க, அநியாயக்காரன் குழந்தை இதோட போகணும். இதே அடையாளம் நரகவாதிகள். நான் சொல்லல, ஹதீஸ் இருக்கு. அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள் மனிதர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். வலா தஜஸ்ஸுசு இருக்கிற அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், வலா தஜஸ்ஸுசு, அடுத்தவருடைய குறையை தேடி தெரியாதீர்கள். தெரியுங்களா அவர் எங்க போனாரு, என்ன எங்க போனாரு பாத்தீங்களா? ஆமா, அந்த சந்தில போனாரு. எதுக்கு? எங்க போனா உனக்கு என்ன? வலா தஜஸ்ஸுசு, குர்ஆனுடைய ஆயத்து அவர்களே, அடுத்தவருடைய குறைகளை தேடி தெரியாதீர்கள். நினைச்சீங்க குறை தேடி திரிவீங்க. அடுத்த அல்லாஹ் சொல்ல பாதுக்கும் பாவா, குறை தேடி திரிஞ்சீங்க, உங்களுக்கு இடையில நான் சொன்ன பத்தி அதே மாதிரி தான், அங்கதான் போனாரு, அதான் செஞ்சாரு, அவரை பத்தி புறம் பேசுவீங்க. புறம் பேசுறது எவ்வளவு பேர் தெரியுங்களா? உங்களுடைய சகோதரர் செத்து கிடக்கும் போது அவருடைய பச்சை இறைச்சி திண்ட மாதிரி, செத்த சகோதரனுடைய பச்சை இறைச்சி திம்பிங்களா? நான் கேட்கலாம், யுஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹ்ம அஹீஹி மைத்தன், உங்களிலே ஒருவர் விரும்புவீர்களா, விரும்புவாரா? அன் யாக்குல லஹ்ம அஹீஹி, தன்னுடைய சகோதரனுடைய இறைச்சியை தின்பதற்கு, மைத்தன் அவன் செத்து கிடக்கும் போது. ஒரு கோழி செத்தா கூட திங்க மாட்டோமே, ஆடு செத்தா திங்க மாட்டோமே, மனுஷன் செத்தா, அதுவும் தம்பி செத்தா, அதுவும் அண்ணன் செத்தா, பச்சை கறியை வேக வைக்காம திம்பிங்களா? தீபத்து பேசுறது அவ்வளவு பெருசு. தீபத்து என்ன சோதரே, அவர் இருக்கிற குறையை பேசினாத்தான், இல்லாத குறையை பேசினா அதுக்கு பேர் இட்டு கட்டுதல், இருக்கிற குறையை பேசினா அதுக்கு பேர் தீபத். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தீபத் அஷத்து மினல் ஜினா, புறம் பேசுதல் ஜினாவை விட கொடியது. அதனால அடுத்தவங்களை பத்தி நினைக்க கூடாது, அடுத்தவர்களை குறை தேடி செய்யக்கூடாது, அடுத்தவர்களை பற்றி கேவலமாக பேசக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா யகூனூ கைரம் மின்ஹும் வலா நிஸாஉம் மின் நிஸாஇன் அஸா யகுன்ன கைரம் மின்ஹுன்ன வலா தல்மிஸூ அன்ஃபுஸக்கும் வலா தனாபஸூ பில் அல்காப் பிஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான். அந்த ஆயத்தோட யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌம், ஒரு கூட்டத்தினர் இன்னொரு கூட்டத்தை பார்த்து கேலி செய்யாதீர்கள். வலா நிஸாஉம் மின் நிஸா, பெண்கள் அடுத்த பெண்களை பார்த்து கேலி செய்யாதீர்கள். அடுத்தவங்களை பார்த்து கேலியா பேசுறது, கிண்டலா பேசுறது. வலா தல்மிஸூ அன்ஃபுஸக்கும், உங்களுக்கிடையே அவர்களுடைய குறைகளை பரிமாறிக்கொள்ளாதீர்கள். அதற்கு அந்த குறை விட்டு இந்த குறைனா எதுங்க? நிஜமா பெரிய குறை பேசுறது இல்ல. ஒரு தடவை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அவர் பாத்தீங்களா குட்டையா இருக்கிறார், ரசூலுல்லாஹி சொன்னாங்க நீ கீபத் பேசுங்க. அவர் குட்டையா இருக்கிறார்னு சொன்னா அவர் வருத்தப்படுவார் இல்லையா?
அவர் குட்டையா இருந்தால் அவர் குட்டையா இருக்கிறார், அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கிறார், அதை பத்தி நாம பேசக்கூடாது. அடுத்தவருடைய குறை பேசாதீர்கள். அவர்களுடைய பட்ட பெயர்களை சொல்லி அழைக்காதீர்கள். குட்டையம் வர்றான், போன கண்ண வர்றான், இது மாதிரி நிறைய பட்டங்கள் நம்ம வச்சிருக்கிற பட்டம் சொல்லக்கூடாது. இங்கே எனக்கு தெரியும் நிறைய பட்டங்கள், சொல்லும் போதே அந்த பட்டத்தை சொல்லித்தான் அவர் சொல்றது. ஒன்னு இருக்குது குடும்பத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக அந்த குடும்ப பெயர், அது சொல்றது தப்பில்லை. குடும்ப பெயரா இருந்தால் அது பட்ட பெயர் இல்லை. ஒருத்தருக்கு நாம ஒரு பட்ட பெயர் வைக்கிறது, அதான் உதாரணமா நெட்டையன்னு ஒருத்தருக்கு பட்ட பெயர் வச்சுட்டோம். கொஞ்சம் நெட்டையா இருக்கிறார், யாரு வந்து அந்த நெட்டைய, யார் வந்து அந்த குள்ள ஹராபாக்கி இருக்கிற சோதர்களே. இன்றைக்கு இவ்வளவு காரியம் செய்தா போதும், நம்ம சமுதாயம் முன்னேறதுக்கு ஒற்றுமைப்படுறதுக்கு இவ்வளவு காரியம் செய்தா போதும். அடுத்தவங்களை பத்தி நினைக்க கூடாது, அடுத்தவருடைய குறை தேடக்கூடாது, அடுத்தவருடைய குற்றம் பேசக்கூடாது, அடுத்தவருடைய குறை பேசக்கூடாது, தீபத்து பேசக்கூடாது. பின் என்ன செய்யணும்? அல்லாஹ் வழங்கணும், அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான் நம்பணும் சகோதரர்களே. வெறும் பேச்சல்ல இது. அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தக்வா இங்கே இருக்கிறது, தக்வா இங்கே இருக்கிறது. தக்வா வாயில இருக்கிறது. தக்வா தக்வா வாயில சொல்றது தக்வா இல்ல. அல்லாஹ்வை நம்புறதும் அல்லாஹ் அஞ்சறதும் கல்வில இருக்கணும் சகோதரர்களே. எங்க போனாலும் யார் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் அல்லாஹ் பார்க்கறான் நம்பிக்கை இருக்கு. அல்லாஹ் பார்க்கற ஒண்ணு இல்லை. அல்லாஹ் நாஸிர், அல்லாஹ் ஹாஸிர். 24 மணி நேரம் அல்லாஹ் வெளிய மட்டும் பார்க்கல, உள்ளேயும் பார்க்கறான், மனசுக்குள்ளேயும் பார்க்கறான். அதனால அல்லாஹ் பார்க்கறாங்கற நம்பிக்கை இருக்கணும். எந்த இடத்துல போனாலும் நேர்மையா நடக்கணும். மனசு ஆசைப்படும், ஆசைப்படாதுங்கிறது இல்ல. மனிதனோடு சேர்த்து படைக்கப்பட்டது ஆசை. ஆசைப்படாதுங்கிறது இல்ல. ஆசைப்படும் போதெல்லாம் சொல்லணும், ஆசை நிறைவேற்ற இடம் சொர்க்கம், ஆசை நிறைவேற்ற இடம் சொர்க்கம் சோதர்களே. சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட குர்ஆன் அல்லாஹ் நிறைய வர்ணிச்சிருக்கான். நீங்க குர்ஆன் படிங்க, குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு படிங்க, குர்ஆன் தஃப்சீர் கேளுங்க, குர்ஆன் தஃப்சீர் சொல்லி உலமாக்கள் கேளுங்க. ஆனா கேட்கறதுக்கு தயார் இல்லையே, நேரம் இல்லை. குர்ஆனை நேரடியா விளங்கணும். ஏன் விளங்க முடியாது சோதர்களே? மருந்து கடையில 1000 மருந்து இருக்கு. 1000 மருந்தோட பேர் மருந்து கடைக்காரருக்கு தெரியும். ஒரு மளிகை கடையில 500 சாமான் இருக்கு. 500 சாமானுக்கு பேர் மளிகை கடைக்காரருக்கு தெரியும். 500 சாமான் எப்ப வாங்கினதுன்னு தெரியும். அதனுடைய ஒரிஜினல் விலை என்னங்கிறது தெரியும், முத்திய விலை என்னங்கிறது தெரியும், இப்பத்த நடப்பு விலை என்னங்கிறது தெரியும், என்ன விலை சொல்லணுங்கிறது தெரியும், என்ன விலைக்கு கொடுக்கணுங்கிறது தெரியும். கடைசியில சம்பளக்காரர் சொல்லுவார், முதலாளிகிட்ட போய் கேளுங்க விலை குறைச்சு கேட்கறதா இருந்தாரு. அவருக்கு தெரியுது வாங்கினது என்னன்னு. அதுல எழுதியிருக்கும் சில கடைகள்ல ஊனா ரூபா தூணா 87 பைசா குறைக்கலான்னு அர்த்தம். அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறார் இல்லையா சோதர்களே? குர்ஆனை தெரிய முடியாதா? அல்ஹம்துக்கு அர்த்தம் தெரிய முடியாதா? லில்லாஹ்வுக்கு அர்த்தம் தெரிய முடியாதா? ரப்பில் ஆலமீனுக்கு அர்த்தம் தெரிய முடியாதா? ஏன் தெரிய முடியாது சோதர்களே? தெரியணும்னு நினைச்சா தானே தெரிய முடியும். தெரியும் நினைக்கவே இல்லையே. என்னைக்கு நினைச்ச குர்ஆன் தெரியணும் சோதர்களே? குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இந்த சுத்திரிக்கு உத்தரவுகளை எல்லாம் நினைச்சு வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு தான் பேர். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறான். அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்ட விஷயங்களை எடுத்து நடப்பதற்கு பேர் தான் இஸ்லாமிய வாழ்க்கை. நாம் முஸ்லிம்கள் இஸ்லாமிய வாழ்க்கை நம்மள வந்தா தான் முஸ்லிம்கள். இஸ்லாமிய வாழ்க்கையாளர்களே எல்லோரும் மாதிரி வாழ்கிறோம் அல்லது எல்லா உயிரினங்களைப் போல வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் முஸ்லிம்களே சோதர்களே. முஸ்லிம்களுக்குள்ள வாழ்க்கையே மறுமை வாழ்க்கை. இந்த இன்னும் பல தார் ஆகிரத்தி ஆகிரத்துடைய தார் இருக்கிறதே, அதுதான் ஹயவான் என்று நான் சொல்லுகிறான். உண்மையான வாழ்க்கை இந்த உலகத்துடைய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை. ஆகையினால் நேர்மையான வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, யாருக்கும் தொந்தரவு செய்யாத வாழ்க்கை, யாருக்கும் கெடுதல் செய்யாத வாழ்க்கை இல்லை சோதர்களே. யாரை பற்றியும் கெட்டது நினைக்காத ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு சுகமான ஒரு வாழ்க்கை வேணுமா? குர்ஆன் காட்டுகிற வாழ்க்கை இதுதான். சுகமே சுகமாக இருக்கும். கையில காசு இருக்கிறதோ இல்லையோ, வயிற்றிலே உணவு இருக்கிறதோ இல்லையோ, படுக்க வீடு இருக்கிறதோ இல்லையோ, இருக்க இடம் இருக்கிறதோ இல்லையோ, வசதி வாய்ப்பு கூடுகிறதோ குறைகிறதோ, அதை பற்றி கவலையே இல்லை சோதர்களே. உலகத்திலே சுகமாக இருக்க வேண்டுமானால் இஸ்லாமிய வாழ்க்கை, ஈமானுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் பிச்சைக்காரரும் சுகமாக இருப்பார். ஈமான் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் கோடீஸ்வரனும் வாழ்க்கையிலே துன்பப்பட்டுக் கொண்டு, தொல்லைப்பட்டுக் கொண்டு, சஞ்சலப்பட்டுக் கொண்டு வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாதவராகத்தான் இருப்பான் என்பது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிற விஷயம் சகோதரர்களே. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கை ஆகிரத்தோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். வருஷத்துல ஒரு சந்தர்ப்பம் ரமலான். அந்த ரமலானிலே லைலத்துல் கத்ர் இந்த இரவுகளை எல்லாம் தந்திருக்கிறான். இந்த இரவுகளிலே என்ன செய்யணும் சகோதரர்களே? இப்போ முதல்ல செய்ய வேண்டியது அல்லாஹ்வை தௌபா செய்யணும். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிகும் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். என்னதான் நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு கிடைக்காது என்று நீங்கள் நிராசையாக வேண்டாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்காதோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க தயாராக இருக்கிறான். எனவே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும் சகோதரர்களே. எப்படி தௌபா செய்யணும்? அல்லாஹ்வை நேரடியா நாம பார்க்கணும். அல்லாஹ்வை நாம பார்க்கறான் நம்பணும். இந்த இரவு வீணாக்கிற கூடாது சகோதரர்களே. ஏதோ வெளிய போனோம், வேடிக்கை பார்த்தோம், லைட்ட பார்த்தோம், அங்க பார்த்தோம், இங்க பார்த்தோம், செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல. சின்ன குழந்தைங்க பார்க்கறாங்க, இந்த இரவு என்னதான் செய்யறது? குதிரை வண்டியில இங்க இருந்து முகமதியாபுரம் வேகம் போயிருக்கு. நான் சொல்றேன், துனியா வேண்டாம், ஆகிரத்துக்கு போங்க. இங்க இருந்து முகமதியாபுரம்
இந்த இரவு கொண்டாட்ட இரவு இல்ல, இந்த இரவு அழுகிற இரவு. சோதர்களே, வெளியே போனோம், ஏதோ தேவை இருந்துச்சு, பிசாவுக்கு அதுக்கு தேவை இருக்கு, ஒது செய்தோம், பள்ளியாசல வந்து தனியா தொழில் ஆரம்பிச்சோம். எவ்வளவு சரியா செய்யணும் அவ்வளவு அந்தஸ்து உயர சகோதரர்களே. தொழில்கிட்டே இருக்கிறோம், பிறகு அல்லாட்ட கேட்கிற யாருல நேரம் அல்லாஹ் பாக்குற மாதிரி கேட்கணும். அல்லாஹ் விரும்புறான் சகோதரர்களே. ஹதீஸ்ல வந்து இருக்குது, அல்லாஹ் தஆலா விரும்புறது வந்து இருக்குது, குர்ஆன்ல வந்து இருக்குது, கசீரா அதிகமாக அழுக வேண்டும் அல்லாஹ் தஆலா. உலகத்துல சந்தோஷமா இருக்கணும், அல்லாஹ்வுக்கு முன்னால அழுகணும், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. எப்படி கேட்கறது தெரியாதானே அல்லாஹ்ட்ட கேட்கணும். எப்படி அந்த குழந்தை தாயிட்ட கேட்கிற மாதிரி அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் என்னோட கல்வை மாத்தி ஹிதாயத்தின் பக்கம் திருப்பி, ஹிதாயத்தின் பக்கம் திருப்பி அல்லாஹ்ட்ட கேட்கணும். இது ஒரு இரவு சகோதரர்களே சந்தர்ப்பம் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இந்த இரவோட முடியல, இன்னும் ரமதானுடைய மாசம் பாக்கி இருக்கு. இந்த புறா இரவுகளும் சகோதரர்களே இதே போல புறா வாழ்க்கையில இருக்கணும். இதனுடைய பிரதிபலிப்பு புறா வாழ்க்கையில இருக்கணும். அல்லாஹ்ட்ட கேட்கணும், அழுது கேட்கணும், செல்தாவளது கேட்கணும், நின்று கேட்கணும், துஆ செய்து கேட்கணும், கைதூக்கி கேட்கணும். எப்படி எல்லாம் கேட்க முடியுமோ அரபியிலே கேட்கணுங்கிறது இல்ல, தமிழ்ல கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் எல்லா பாஷையும் படைச்சவர் அல்லாஹ் சகோதரர்களே. அதனால அல்லாஹ்ட்ட கேட்கணும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அதிகமாக அழுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதோடு முடிக்க போற சகோதரர்களே, யா அய்யுஹன் நாஸ் புக்கு, மனிதர்களே அழுது கொள்ளுங்கள். அல்லாஹ் விரும்புறான். ரசூலுல்லாஹ் தண்ணிலிருந்து ஒரு கொசுவனுடைய தலையளவு ஒரு தண்ணீர் வருமானால், தண்ணிலிருந்து ஒரு கொசு ஒரு ஈனுடைய தலையினுடைய அளவு கண்ணீர் வருமானால் அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்காமல் இருப்பது. அதனால் யா அய்யுஹன் நாஸ் புக்கு, இதுக்கு ஹதீஸ் வந்திருக்கு, ஒரு கொசுவனுடைய தலையளவு கண்ணீர் வந்துட்டால் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்காமல் இருப்பது. அந்த குசுவனுடைய தலையளவு கல்வி இப்ப கட்டியா போச்சு, கண்ணே வராது, கண்ண தண்ணி வராது. யாராவது அழுகிறவங்களை பார்த்த பக்கத்துல சொல்வார், என்ன செய்தானோ படுபாவி அழுகிறான். இதுதான் இவர் படுபாவிங்கிறது அடையாள சோதரர்களே. உண்மையில கல்வில ஈரம் இருக்கணும், கல்வில மிருது இருக்கணும், கல்வில கட்டி தண்ணி இருக்கக்கூடாது. கல்வி கட்டியா போய் கண்டு தண்ணி வரல பாருங்க, எவ்வளவு கேட்டாலும் கண்ணு தண்ணி வரலைன்னா கல்வி கட்டியா போச்சுன்னு அர்த்த சோதரர்களே. அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு அர்த்த சோதரர்களே. அதனால அழுக வரல, சில பேருக்கு சீக்கிரம் அழுக வராது. என்றால் அழுக வரலன்னா அழுகிற மாதிரி பாவனையாவது செய்ய, அழுகிறவங்களை பார்த்து கேலி செய்யாது. நீங்க அழுக அழுக வரலன்னா அழுகிற மாதிரி பாவனை செய்யுங்கள். ஏனென்றால் நரகவாதிகள் நரகத்தில் அழுவார்கள் அழுவார்கள் அழுவார்கள். நரகத்துக்கு போன பிறகு அழுவார்கள். எந்த அளவு தெரியுமா? அவருடைய கண்ணீர் முடித்து போய் கண்ணில் ரத்தம் வரும். அந்த ரத்தத்திலே படகு மிதக்கு விட்டால் மிதக்கும், ரத்தத்திலே படகு மிதக்கு விட்டால் மிதக்கும் சகோதரர்களே. அப்படி நரகத்திலே போய் அழுவதற்கு பதிலாக இந்த உலகத்திலே இருக்கிற காலத்திலே சகோதரர்களே இந்த இரவு வீணாக்கிடக்கூடாது. இங்க இருந்து போன பிறகு அப்படியே போயிட்டோம், ஒரு பொட்டலம் கிடைச்சதை வாங்கிட்டு அதை பத்தி விமர்சனம் செய்துகிட்டே போயிட்டோம் சகோதரர்களே. என்ன பூந்தி கொடுத்திருக்காங்க சகோதரர்களே. செஞ்ச நன்மை அவ்வளவு அழிஞ்சு போயிடும் சகோதரர்களே. இன்னைக்கு நாம ஒரு நன்மை செஞ்சா ரெண்டு பாவம் செய்யறோம். ஏன்னா நம்ம பாவத்திற்கு கனமா இருக்கணுங்கிறதுக்காகவே. ஒரு நன்மை செஞ்சா நீங்க கவனிச்சு பாருங்க, ஒன்றில மனசு அழுகிற சகோதரர்களே. எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன், என்னையும் தான் சொல்றேன். எப்ப மௌத்து வரை தெரியாது, மௌத்துக்கு முன்னால நான் அழுக விரும்புறேன், நீங்களும் அழுக விரும்புங்க சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா மன்னிக்கணும், எப்படியாவது நம்ம பாவத்தை மன்னிக்கணும், நமக்கு ஆகிரத்தில் அல்லாஹ் வெற்றி கொடுத்துறணும் என்று அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்கணும். ஒரு நன்மை செய்தோம், போகும்போதே பேசிட்டு போவோம். என்ன பேசிட்டு போவோம்? இந்த நன்மையை அடிக்கிறதுக்கும் பிறகு அதோட பாவத்தை சேர்த்ததுக்கு என்ன வேணுமோ அதை பேசிட்டு பேசக்கூடாது சகோதரர்கள். அடுத்தவங்களை பத்தி பேசக்கூடாது, நினைக்க கூடாது சகோதரர்களே. நாம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு, நாம உண்டு, நம்ம அல்லாஹ் உண்டு. வெளியே போனா நாம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு. இங்க வந்தா நாம உண்டு, நம்ம அல்லாஹ் உண்டு. அல்லாஹ்ட்ட கேட்கணும், மனைவி எப்படி ஆக்கணும், மக்கள் எப்படி ஆக்கணும், வீட்டை எப்படி ஆக்கணும். வீடு சொர்க்கமாகிற சகோதரர்களே. இன்றைய வீடுகள் நரகத்துடைய முன்மாதிரியாக ஆகிக்கொண்டிருக்கிறது. வீடு சொர்க்கத்துடைய முன்மாதிரியாக, சொர்க்கத்துடைய நல்வழக்கம் சகோதரர். மனைவி இடத்திலிருந்து ஊரிலுடைய வாசனை வரணும், மனைவி இடத்திலிருந்து ஊரிலுடைய வாசனை வரணும், மக்களிடத்திலிருந்து சொர்க்கவாதிகளுடைய வாசனை வரணும் சகோதரர்களே. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சந்தோஷம் வரணும் சகோதரர்களே. ஹதீஸ்ல வந்துச்சு, ஒருத்தரை பார்த்து சந்தோஷமாக சிரிக்கிறது, சந்தோஷமா பேசுறது ஒரு சதக்கான்னு சொன்னாங்க, ஒரு தர்மம் சொன்னாங்க. யாராவது பார்த்தாலே சந்தோஷமா பேசணும். முதல்ல வீட்டுக்குள்ள போனாலே மனைவி மக்களோட சந்தோஷமா பேசணும் சகோதரர்களே. அவங்க நம்மளை பார்த்து சந்தோஷமா வரவேற்கணும், நாம உள்ள போனா சந்தோஷமா இருக்கணும். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச சந்தோஷம் பிரதிபலிக்கணும். அப்படி வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹராம் விடணும், ஹலாலான பார்வை, ஹராமான பார்வை விடணும், ஹராமான பேச்சை விடணும், ஹராமான நினைப்பு விடணும், ஹராமான காசு விடணும், ஹராமான வீட்டை விடணும், ஹராமான தொழிலை விடணும், ஹராமான உத்தியோகத்தை விடணும், ஹராமான எல்லாத்தையும் விடணும். ஒரு மனிதன் பிரயாணியினுடைய துஆ கபூல் ஆகுது. பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறான், பிரயாணத்தில் அலுப்புல யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று கூப்பிடுகிறான். ஹதீஸ்ல வருகிறது, அவனுடைய உணவு ஹராம், அவனுடைய உடை ஹராம், எங்கிருந்து அவனுடைய துஆ கபூல் ஆக போகிறது? அதனால ஹராம் எல்லாம் விட்டுட்டு ஹலாலான காரியம் செய்துட்டு அல்லாஹ்ட்ட வந்து கேட்கணும் சகோதரர்களே. அது எப்படி கேட்கணும்? அல்லாஹ் மன்னிச்சேனா அப்படி கேட்கணும். அதனால என்னை உங்களுக்கு பாதுகாக்கணும், அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கும் பிறகு அல்லாஹ் அதை கபூல் செய்யறதுக்கு தரணும். நம்முடைய வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கையாக ஆகணும், ஈமானுள்ள வாழ்க்கை. அல்லாஹ்